அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் ஒரு சிறப்பான திறனாய்வு அரங்கம். இந்த நிகழ்ச்சி வலசை சென்ற வண்ண மயில்கள் நூலேணி பதிப்பகம் பதிப்பித்த அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த முதல் பெண்கள் ஹைக்கூ தொகுப்பு நூல் என்பதில் பெருமை கொள்கிறோம். இந்த நூலை தொகுத்த தொகுப்பாசிரியர் என்ற முறையிலும் இந்த நூலில் என்னுடைய கவிதைகளும் இடம்பெற்றிருக்கிறது என்ற வகையிலும் என்னுடைய மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நூலினை சிறப்பாக வடிவமைத்த நூலேணி பதிப்பகத்தின் உரிமையாளர், பதிப்பகத்தார், சிறுவர் இலக்கிய செம்மல், அளவள்ளியப்பா இலக்கிய விருதுக்கு சொந்தக்காரர், சௌமா இலக்கிய விருதுக்கு சொந்தக்காரர், எழுத்தாளர், கவிஞர், பன்முக திறமையாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் சார்பில் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நம்மிடையே அவர் சிறப்புரை ஆற்ற காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் நம் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக ஒரு சிறந்த தமிழ் ஆர்வலர், எப்பொழுதும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய நம்முடைய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழ் அமெரிக்கா சார்பில் இனிய வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய கவிஞர்கள்: கவிஞர் ராஜீவாஞ்சி அவர்கள், கவிஞர் நளினி அவர்கள், கவிஞர் கல்பனா அவர்கள், கவிஞர் மேனகா அவர்கள், கவிஞர் ஷீலா அவர்கள், கவிஞர் கனிமொழி அவர்கள், அவர்களோடு இணைந்து நானும். இன்று நாம் திறனாய்வு செய்ய காத்திருக்கும் நூல் வலசை சென்ற வண்ண மயில்கள். இதில் வண்ண மயில்களாக ஒயிலாக நாங்கள் 7 பேர் இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்கிறோம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை வழங்குவதற்கு சிறுவர் இலக்கிய செம்மல் கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க ராஜா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான இது இருக்கும் நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, ஒரு புத்தகம் வெளியாகுது அப்படின்றத தாண்டி ஒரு புத்தகம் வெளியாயிருச்சுன்னா அடுத்த வேலைக்கு அவங்க போயிடுவாங்க. அப்படி இல்லாம ஒரு புத்தகத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஹைக்கூ தொகுப்பு, அதை தாண்டி பெண்கள் தொகுப்பு, அதை தாண்டி அமெரிக்காவிலிருந்து வெளிவந்திருக்கிற முதல் பெண்கள் ஹைக்கூ தொகுப்பா இந்த தொகுப்பு இருக்கு. அதுல வந்து எல்லாமே பெண்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பெண்கள் எல்லாமே அமெரிக்காலே இருக்கக்கூடியவங்களா இருக்கிறதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு புத்தகம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதோட அந்த நூல் அறிமுகம் செய்வோம். அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து நம்ம மறந்துட்டு அடுத்த வேலையை தான் நம்ம பார்க்க போயிடுவோம். அப்படி இல்லாம இதுல என்ன சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த 7 பேரும் தன்னோட கவிதைகளை சொல்லாமல் தன் சக படைப்பாளியா இருக்கக்கூடிய தோழிகள், நட்புகளை வந்து அவங்களுடைய படைப்புகளை எப்படி எழுதியிருக்காங்க, இவங்களோட கண்ணோட்டத்துல அந்த படைப்பு எப்படி இருக்குது, ஒரு எழுத்தாளரோட கண்ணோட்டத்துல இன்னொரு எழுத்தாளர் படைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடிய வகையில தான் இந்த திறனாய்வு அரங்கம் அமையுது. அப்படின்னும் போது இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியை தான் நான் கருதுறேன். உலகம் முழுக்க நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு புத்தகத்தை படிப்போம், அதுல சிறந்த கவிதைகளை பிடிச்சிருக்கோம், அதை நம்ம பாராட்டுவோம். அந்த கவிஞர் யாருன்னு கூட தெரியாம கூட இருக்கலாம், ஆனா பாராட்டுவோம். அந்த பாராட்டு வந்து அந்த கவிஞருக்கு போய் சேருமான்னு எனக்கு தெரியல. ஒரு சில நேரங்கள்ல நம்ம இதழ்கள்லயோ, நாளிதழ்கள்லயோ, வார இதழ்கள்லயோ பதிவு செய்வோம், அவ்வளவுதான், நம்மளோட கடமை முடிஞ்சிடும். ஆனா அப்படி இல்லாம இந்த நிகழ்ச்சியில அந்த 7 கவிஞர்களும் எழுதிய 7 கவிஞர்களும் பேசக்கூடிய கவிஞர்களும் இங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரை பாராட்டும் போது அந்த கவிதை எப்படி இருந்துச்சு, இங்க பாராட்டு மட்டுமே முக்கியம் இல்லை. ஏன்னா திறனாய்வுன்னு வரும்போது இங்க பாராட்டு மட்டும் முக்கியம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லக்கூடிய அளவுல தான் நம்ம எல்லா கவிஞர்களுமே இருக்கிறோம். அந்த விதத்துல தன்னுடைய நிறை குறைகளை இன்னொரு கண்ணாடி முன்னாடி இருந்தா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கவிஞர் ஒரு கண்ணாடியா நின்று இன்னைக்கு அவங்க சொல்ல போறாங்கன்றது ஒரு பெரிய செய்தி. இதை வந்து முன்னெடுத்திருக்கிற தமிழ் அமெரிக்க டிவிக்கு நூலேணி பதிப்பகம் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து திறனாய்வு செய்யக்கூடிய எல்லா கவிஞர்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கவிஞரையும் உந்து சக்தியா நம்ம எல்லாருமே இருக்கணும் அப்படின்றத எங்களோட வேண்டுகோளா இருக்கு. அதுல சில பேர் வந்து முன்மாதிரியா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான முன்மாதிரியா இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். இது உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய இந்த படைப்பாளர்கள், அதாவது இல்லைன்னா ஒரு வாசகர்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அவங்களும் அவங்க நாடுகளில் முன்னெடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு நூல் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான திறனாய்வு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த திறனாய்வுலையும் இந்த மாதிரி எழுதுனவங்களே இன்னொரு கவிஞரை பத்தி சொல்றது அப்படின்றது நான் இப்பதான் முதல் முறையா நான் பாக்குறதா நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா இந்த நிகழ்ச்சியை வந்து முதல் முறையா அமெரிக்கால வந்து செய்யறீங்க அப்படின்னும் போது, எங்களுடைய ஊர்ல சொல்லுவாங்க இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி, உலக தொலைக்காட்சியில் முதல் முறையா இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் தான் நான் நம்புறேன்.
காரணம் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் நான் சொல்றேன். திரும்ப திரும்ப என்னன்னா, நம்ம படைப்பை நாம தான் பெருமை பேசிப்போம். நம்ம இப்படி எழுதியிருக்கோம், நான் எப்படி தமிழ் எழுதினேன், நான் இதை பார்த்தேன், இந்த அனுபவத்தை பார்த்தேன், இந்த காட்சியை பார்த்தேன், எனக்கு நான் எழுதும்போது என்னோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு, இப்படிலாம் தான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னொருத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதை நம்ம ஒரு ஒரு உணவகத்துக்கு போனா ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன செய்யறோம்னா, அந்த கொண்டு வந்து வச்ச சர்வருக்கு தான் நன்றி சொல்றோம், சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த அங்க செய்யக்கூடிய அந்த சமையல்காரருக்கு நம்ம நன்றி சொல்றோமான்றது ரொம்ப ரொம்ப குறைவான செய்தி தான். சொல்லுவோமான்றது செய்தி இல்லை அங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. இந்த இடத்துல வந்து வலசை சென்ற வண்ண மயில்கள் அப்படின்ற புத்தகம் வந்து வெளியாகி குறைந்த நாட்களுக்குள்ளாகவே அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதை திறனாய்வு செய்யக்கூடிய எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றிங்க ராஜா, மிகச் சிறப்பா சொன்னீங்க. பொதுவாக வந்து ஒரு திறனாய்வு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஏதாவது ஒரு நூலை எடுத்துக்கிட்டு ஒரு 30 நிமிடம் 40 நிமிடம் ஒருவர் அதை பத்தி பேசுவாங்க, அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது தோணுச்சு, நம்ம ஏன் ஒருத்தரோட ஒருத்தர் கவிதைகளை மாத்தி மாத்தி எடுத்து நம்ம ஏன் திறனாய்வு செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அப்ப நம்ம குழுவுல நம்ம பேசும்பொழுது, ராஜா அவங்க கிட்ட பேசும்பொழுது இது நல்ல யோசனையா இருக்கு, செய்யலான்னு. உடனே அதுக்கு தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் கை கொடுத்தது சிறப்பு. அந்த வகையில இந்த இணைப்பில் இணைந்திருந்தேன். அந்த புத்தகத்தோட ஒரு நம்ம எப்படி வேணா சமைச்சிடலாம். சமையல் எவ்வளவு ருசியாக இருந்தாலும் அது பரிமாறப்படுவதில் தான் அதுக்குள்ள பெருமையே இருக்கிறது. அந்த வகையில இந்த புத்தகத்தை வெகு சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய எல்லா பெருமையும் அவங்க கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு போய் சேரும். அவ்வளவு அழகாக இதை வடிவமைச்சிருந்தாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துகளையும் எங்கள் எழுவர் சார்பில் சொல்லி மகிழ்கிறேன். நன்றிங்க ராஜா. இப்பொழுது நம்ம திறனாய்வுக்குள்ள போகிறோம். முதலாவதாக இப்ப வந்து ராஜி அவர்கள் திறனாய்வு செய்ய களம் வருகிறார்கள். அவங்க யாரோட நூலை எடுக்கிறாங்கன்னா நம்ம கனிமொழி அவர்களுடைய கவிதைகளை எடுத்து பேச போறாங்க. வாங்க ராஜி. நன்றி ஆனந்தி. இன்னைக்கு நம்ம திறனாய்வு ஒரு கவிதைகள் வந்து அடங்கிய நூல் தான். தெரியுதா? தெரியுதுமா. நன்றி. நான் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து கவிஞர் மாவி கனிமொழியோட கவிதைகளை வந்து திறனாய்வு செய்யலாம் சொல்லிட்டு நான் தேர்வு செஞ்சிருக்கேன். கனிமொழி வந்து பெரியார் அம்பேத்கர் வட்டத்துல அதோட அமெரிக்க ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. நிறைய நூல்கள்ல கட்டுரைகள், கவிதைகள், அது மாதிரி நிறைய படைப்புகள் எழுதிட்டே இருக்காங்க. மகாகவி தமிழன்பன் விருது வந்து அவன் நிற்கிறான் அப்படிங்கிற கவிதைக்காக 2020 வந்து உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் கனிமொழி. இப்ப நம்ம வந்து திறனாய்வுக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜப்பான்ல இருந்துதான் நமக்கு ஹைக்கூ வந்தது. அதனால இந்த திறனாய்வு நிகழ்ச்சிக்கு வந்து நான் ஒரு 5 ஜப்பானியர்களை நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவங்க 5 பேரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். கிகோ, கருமி, கயோஜி, யூகென், மியூஜோ, இவங்க 5 பேரும் வந்திருக்காங்க. அவங்க 5 பேரும் கனிமொழியோட ஹைக்கூ கவிதைகள்ல எந்தெந்த இடத்துல அவங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பாக்குற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அதனால என்ன தெரியுதுன்னா, இவங்க 5 பேரும் வந்து ஹைக்கூவோட கதாபாத்திரங்கள், அம்சங்கள். அதான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா வந்து அவங்க கனிமொழியோட கவிதைகள்ல, ஹைக்கூ கவிதைகள்ல இந்த முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு, இந்த அம்சங்களை பத்தி நான் ஒரு வரியில எல்லாத்தையும் சொல்லலாம் நினைக்கிறேன், நேரம் பெருதி. முதல்ல கிகோ அப்படிங்கிறது என்னன்னா வந்து பருவநிலை. ஹைக்கூல வந்து பாரம்பரியமா தொடங்கப்பட்ட ஹைக்கூல வந்து பருவநிலை மாற்றங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா கருதப்படுது. ஒண்ணு வந்து இயற்கை சார்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒண்ணு, இன்னொன்னு வந்து பருவநிலை மாற்றங்கிறது மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நம்மள மாதிரி இந்த குளிரும் பனியும் இருக்கிற நாடுகள்ல இருக்கவங்களுக்கு வந்து அது நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கடும் குளிர், ஒரு 6 மாத குளிர் முடிஞ்சிரும்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த மே மாசத்துல பெரிய ஸ்னோ ஸ்டார்ம் ஒண்ணு வரும். அதனால நம்ம எல்லாருமே பனி பிரதேசங்கள்ல இருந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம இந்தியால தெற்கு பகுதியில இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த அனுபவம் கம்மியா இருக்கலாம். நிறைய பருவ மாற்றங்கள் ரொம்ப கண்கூடா பாக்குறதுக்கான விஷயமா இருக்குது. ஆனா வெளிநாடுகள்ல இருக்கிறப்ப நமக்கு வந்து அது வந்து தெரியும். அந்த வசந்த காலத்துல எங்கேயோ வசந்த காலம் சொல்லுவோம், ஆனா மேகமூட்டமா இருக்கும், வந்துருமா அப்படின்னு நம்ம சந்தேகமா இருக்கும். அப்போ வந்து ரெட் ராபின் எங்கேயோ வந்து கீச் கீச்சுன்னு கத்திட்டு நம்ம வெளியில வந்து உட்காரும். அது ஒரு ஹைக்கூ தருணம். அந்த மாதிரி அந்த வந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தருது இல்ல, அதான் வந்து பருவநிலையோட முக்கியமான தன்மை இயற்கையில.
அதை வந்து அவங்க முக்கியமான ஒரு அம்சமா ஹைக்குல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப இவங்க கனிமொழியோட இதுல என்ன இருக்கு, பருவ மாற்றத்தை பத்தி சொல்றது. பருவ மாற்றம் அப்படிங்கிறப்ப பருவத்துல பொய்த்தல், மழை பொய்த்தலும் அதுல வந்து அடங்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால அப்படி ஒரு கவிதையை நான் கொண்டு வந்திருக்கேன். வறண்ட நிலத்தில் மஞ்சள் மொட்டுகள். அதே மாதிரி ஹைக்கூ வாசிக்கிறப்ப நம்ம தடன்னு 3 வரியும் வாசிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிம்பாங்க. என்னன்னா முதல்ல 2 வரியை படிச்சிடணும், மீண்டும் ஒரு தடவை படிக்கணும், அப்புறம் 3வது வரியை படிக்கணும், அப்புறம் 3 வரிகளையும் சேர்த்து படிக்கணும். அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள ஆழமான கருத்துகள் தெரியும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. இதெல்லாம் அறிஞர்கள் சொல்ற கருத்துக்கள். இப்ப வந்து வறண்ட நிலத்தில் மஞ்சள் மொட்டுகள் ரொம்ப வறட்சியா இருக்கு, மழைக்காக காத்துட்டே இருக்காங்க, ஆனா மழை வரல. அப்ப வந்து அங்கங்க சின்ன 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 மொட்டுகள் மஞ்சள் கலர்ல, மஞ்சள் நிறத்துல. அந்த விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இந்த புல் பூண்டெல்லாம் முளைச்சு வருது, புல்லு பூண்டு கூட போயிருச்சு, கருகிருச்சும்பாங்க. அப்படி வர்றப்ப முதல் மொக்கா அப்படி மஞ்சள் கலர்ல புல்லோட மலர்கள் தெரியறப்ப ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கும். சரி, இனி வந்து கொஞ்சம் பூமி வந்து மீண்டும் வந்துரும், நம்ம அடுத்த பருவத்துக்கு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நான் 3வது வரைக்கு போறேன். வறண்ட நிலத்தில் மஞ்சள் முட்டுகள், வெட்டுக்கிளி முட்டைகள். ஆனா எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அது வந்து புல்லோ பூண்டோ அதோட மொட்டுக்கள் கிடையாது, அரும்புகள் கிடையாது. அது வந்து என்னன்னா வெட்டுக்கிளியோட முட்டைகள். வெட்டுக்கிளி முட்டை அவ்வளவு பெரிய ஒரு திருப்பு முனையா எங்க இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, அதுக்கு பேர் வெட்டுக்கிளி படையெடுப்பு. அப்படியே ஒரு மேக கூட்டம் மாதிரி வந்து அப்படி விளைஞ்ச ஏக்கர் கணக்கா விளைஞ்ச விளைச்சல் எல்லாத்தையுமே அப்படியே பாழாச்சிட்டு போயிடும். அது வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சேதம் விளைவிக்கக்கூடிய ஒன்று. அதான் அவங்க கொண்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு வலிமையான ஹைக்கூ அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால அதை முதல்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள் கனிமொழி. இதுல வந்து இந்த வெட்டுக்கிளி படையெடுப்புங்கிறது நிறைய இலக்கிய தரவுகள்லையும் நம்ம பார்க்க முடியுது. கீராஜ நாராயணன் அவர்கள் வந்து அவங்களோட பெரிய படைப்பான கோபாலபுரத்தில் கிராமம் அதுல எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சூரியன் கணேசன் அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி பெற்ற காவல் கோட்டத்திலேயே வந்து இதை பத்தி ஒரு வரலாற்று குறிப்பே, உண்மையாவே நடந்தது, அந்த வரலாற்று குறிப்பே வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயமோகன் அவர்களுடைய ஒரு சிறுகதையிலையும் இதை பத்தி ஒரு குறிப்பு வருது. இந்த மாதிரி நிறைய இருக்கு இது. ஆனா நம்ம தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, மேற்கத்திய நாடுகளில் கொஞ்சம் குறைவு. ஆனா உலகளாவிய அளவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, விவசாய பிரச்சனை. அதை நீங்க வந்து 3 வரைக்குள்ள விளக்கி இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. இதுல வந்து கிகோ அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த அப்ளை படம் வந்து அடுத்த விருந்தாளியை பார்ப்போம். அவர் வந்து கருமி. இந்த கருமி அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு அப்படி நம்ம பார்த்ததுக்கு எதிர் திசையில இருக்கிறது என்னன்னா விளையாட்டுத்தனம். வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து அனுபவிச்சு பார்க்கணும். எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா அப்படி சவாலை கூட நம்ம சமயத்துல ஒரு சிரிப்பா ஒரு சில்லிம்பாங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அதை கடந்து போயிடலாம் அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து இந்த கருமி. அதுவும் வந்து மத்தவங்கள அது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், சிற்றுயிர்கள்ல நடக்கிற ஒரு வேடிக்கையான அனுபவங்கள், இந்த மாதிரி 2 ஆடு போயிட்டு இருக்கும், திடீர்னு முட்டிட்டு சண்டை போடும், இந்த மாதிரி அதெல்லாம் அங்கெல்லாம் தான் ஹைக்கூ உட்கார்ந்து இருக்கிற இடங்கள். அது வந்து அதுக்கு ஒரு இது நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பருவநிலை இதுவும் வருது, இதுல அந்த அம்சம் இருக்கு. இளவேநீர் காலம் பாடுகிறது. அப்பா குளிரெல்லாம் ஓஞ்சிருச்சு, பனியெல்லாம் போயிருச்சு, வண்டி மேல இருந்த பனியெல்லாம் இனிமே தொடச்சுக்கிட்டு இருக்க வேணாம், சாலைகள்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு அது வந்து அந்த பனி பிரதேசங்கள் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது அந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த ஹைக்கூவோட இது ஏன் இதுக்கு ஜப்பான்ல ரொம்ப இருக்கு அப்படின்னா, ஜப்பானும் அந்த மாதிரிதான் செர்ரி மலர் பூக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா ஏன் இருக்குன்னா ஒரு குறியீடு, நம்பிக்கையின் குறியீடு. சரி, இயற்கை பொய்க்கல்ல, முடிஞ்சிட்டு மறுபடியும் பூக்குது. இவ்வளவு ஒரு பாதுகாப்பான வெதுவெதுப்பான வீட்டுல இருக்கிறப்பவே நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அந்த மரங்கள் குளிர்லயே தான் நிக்குது, மணல்லையோ மண்ணிலையோ நிக்கல, பனியிலேயே தான் நிக்குது. ஆனா என்ன பண்ணுது, தவம் மாதிரி வைராக்கியமா இருந்து மறுபடியும் அதோட இயற்கை சுழற்சியில பூவை கொடுக்குது. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த செர்ரி மலர்கள் அதனாலதான் அவங்க அவ்வளவு கொண்டாடுறாங்க, செர்ரி மலர் திருவிழாக்கள். அந்த மாதிரி இளவேநீர் காலம் பாடுகிறது. அப்பா, இளவேநீர் காலம் வந்துருச்சு, சரி இனிமே அது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு ராபினோ ஒரு வானம்பாடியோ ஏதோ ஒண்ணு பாடிட்டு வருது. 3வது வரி இப்பதான். இந்த ஹைக்கூ வந்து திருப்புமுனையும் இருக்கு. நம்ம விருந்தாளிகள்ல திருப்புமுனையும் ஒருத்தர், அவரோட பங்கு வர்றப்ப நான் சொல்றேன். இளவேநீர் காலம் பாடுகிறது கொசு. இது வந்து
ஒரு ஒரு நகைச்சுவை, நகைமுரண். நமக்கு வந்து கொசு வந்து நம்ம கொசு தொல்லை அப்படிம்போம். ஆனாலும் வந்து அதை வந்து அது ஒரு உயிர். அந்த உயிர் சுழற்சி வட்டத்துல அதுக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்கு. அதை நகைச்சுவையா அதை வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதனால இது வந்து கருமியோட ஒரு முக்கியமான இடம் பெற்ற ஒரு ஹைக்கூன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த விருந்தாளி வந்து கிரையாஜி. நான் இந்த உச்சரிப்பெல்லாம் சரியா சொல்றேன்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துதான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது திருத்தம் இருந்தா அப்புறம் சொல்லுங்க, தெரிஞ்ச. இந்த கிரையாஜி என்ன அப்படின்னா, முக்கியமா எல்லா இதுலயுமே இருக்கணும், ஹைக்கூலயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அநேகமா அப்படி அது இருந்ததுனால அது ஒரு வெற்றிகரமான ஹைக்கூவா கருதப்படுது. என்னன்னா, அதான் அந்த திருப்புமுனைன்னு சொல்றோம்ல, வெட்டும் சொல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்படியே ஜப்பானிய மொழிபெயர்ப்பு என்ன, வெட்டும் சொல். 2 வரிகள் படிப்போம். இது இப்படிதான் போகுது. இப்ப நம்ம திருச்சி வண்டியெல்லாம் திருச்சி தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா திருச்சி போக திருப்பிட்டு மதுரைக்கு போகும். அந்த மாதிரி ஒரு 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 சடன் சேஞ்ச், அதுக்கு வந்து நான் 2 எடுத்துக்காட்டு எடுத்து வச்சிருக்கேன் கனிமொழியோட இதுல இருந்து. தேடுகிறது கோழி குஞ்சு. பஞ்சாரத்தில். பஞ்சாரம் அப்படின்னா நம்ம வந்து கோழி அடைக்கிற கூட. அதுல போய் கோழி குஞ்சு தேடுது. என்னத்தை தேடுது? இறைய தேடும், இல்லைன்னா அம்மாவை தேடும், இந்த மாதிரி விளையாட்டு தோழர்களை தேடும், அந்த மாதிரி தேடுது. தேடுகிறது கோழி குஞ்சு பஞ்சாரத்தில், தாய்க்கோழி எவ்வளவு ஒரு சோகம். வெறும் இறகு கிடைச்சிருக்குன்னா இன்னைக்கு அவங்க வீட்டுல கோழி குழம்புன்னு அர்த்தம். அதான் வந்து இந்த கிரையோஜி. நான் அடுத்த 2 விருந்தாளியோட பேர் மட்டும் சொல்லிடுறேன், நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து யூகன். அது வந்து அழகியல். அழகியல் வெளிப்படையாக சொல்லப்படாத அழகியல். ஊடுருவிய உள்நோக்கிய ஜென் பார்வையில் பார்த்தா வந்து அது வந்து அழகியல். அதுக்கு வந்து அவங்க தத்தளிக்கின்றது மீனின் வாயில் வானவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விளக்கம் சொன்னா இதுக்கே மட்டும் ஒரு 15 நிமிஷம் விளக்கம் சொல்ல, அவ்வளவு ஒரு உள்ளீடா நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த 5வது விருந்தாளி வந்து மியூஜோ. மியூஜோவுமே வந்து ரொம்ப ஹைக்கூவோட பின்னி பிணைந்த ஜென் தத்துவத்தை முழுமையா சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அது என்னன்னா வந்து நிரந்தரமற்ற தன்மை. எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது, நிரந்தரமற்ற தன்மை. இந்த நொடி நம் கையில் இருக்கும் இந்த நொடிதான் நிரந்தரம் அப்படிங்கறதா ஜென் தத்துவத்தோட உயிர்நாடியான உள்ளீடு. அதைத்தான் இதை வந்து சொல்லுது. அதுக்குமே ரொம்ப சிறப்பா ஒரு 3 ஹைக்கூ அவங்க எழுதியிருக்காங்க. அது எல்லாமே மரம் சார்ந்தது. மரமா இருந்தது எப்படி கதவா, எப்படி புல்லாங்குழலா, எப்படி ஒரு காகிதமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றது. ரொம்ப சிறப்பான கவிதைகள். ஆனா அவங்க இதுல இன்னும் ஒரு 4-5 கூட இருக்கு. ஆனா நேரம் கருதி நான் இதோட முடிச்சுக்கிறேன். இனிய வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக ஒரு நம்ம ராஜா அவர்கள் இத முன்னாடியே குறிப்பிட்டாங்க. நம்ம கவிதைகளை வந்து இப்போ நம்ம கவிதையை பத்தியே நம்ம பேசுறதை விட நம்ம சக எழுத்தாளர்களுடைய கவிதைகளை எடுத்து அதை நம்ம சிலாகிச்சு எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்கல்ல. எப்பொழுதுமே வந்து யாருடைய ஒரு படைப்புகள் படைக்கும் அதாவது படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு தோணும், ஓ இப்படி கூட நமக்கு எழுத தோணலையே, இப்படி கூட எழுதலாம் போல இருக்கே அப்படின்னு நமக்கு புது புது ஒரு யோசனைகள் கிடைக்கும். அது மாதிரி அவர்களுடைய கவிதைகளை உள்வாங்கி அந்த குறியீடு நம்ம அடிக்கடி சொல்லப்படுவது உண்டு. ஹைக்கூக்கு மிக முக்கியம் குறியீடு. எடுத்தவங்க கவுத்தவன் அப்படியே நேரடியாக அங்கே சொல்லப்படுவது அல்ல. அது அந்த ஹைக்கூடைய சிறப்பு அவங்க உள்வாங்கி ரொம்ப அழகாக எழுதினதை நீங்களும் அதை ரசிச்சு முதல்ல இந்த அதாவது பாராட்ட வேணும். உங்களை முதல்ல பாராட்டணும். நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு, நிறைய இருக்கு, வருது, வார்த்தை முட்டுதுன்னு மாதிரி நேர காப்புக்காக நீங்க அதை ரேப் அப் பண்ணிட்டீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேர கடைபிடிப்புக்கும் நன்றி. நன்றி இருவருக்கும். ராஜி வாஞ்சி அவர்களுக்கும், இந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரர் சிறந்த எழுத்தாளர் என் அன்பு தோழி கனிமொழி அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்த கவிஞர் வராங்க, கவிஞர் நளினி அவர்கள். இவங்க பேச எடுத்திருக்கிற கவிதைகள் என்னுடைய கவிதைகள். நெல்லை அன்புடன் ஆனந்தி என்னுடைய கவிதைகளை பேச வராங்க. வாங்க நளினி, வணக்கம். நன்றி ஆனந்தி. திகட்டாத தீஞ்சுவையே, நெஞ்சில் துடிக்கும் உயிரோசையே, என்றும் இளையவளே, நமக்கு என்றும் இனியவளே, அழகே தமிழே நீ வாழியவே. செல்லும் இடம் எதுவாயினும் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் என்று வாழும் அருந்தமிழ் தாரகை, சொல்லின் செல்வி, கவிதாயினி, எழுத்தாளர், இதழாசிரியர், பன்முக திறமையாளர் நம் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் ஹைக்கூ கவிதைகள் பற்றி பேச இருக்கிறேன். வலசை சென்ற வண்ணமயில்கள் தொகுப்பில் இவரது கவிதைகள் இயற்கை சார்ந்தவை, வெளியுலகில் காணும் சின்ன சின்ன நிகழ்வுகள் போன்றவை கவியாக்கம் பெற்று இருக்கின்றன.
தமிழ் தெரிந்த எவருக்கும் புரியும் வகையில் எளிதான சொற்கள் பயன்பாடு தனிச்சிறப்பு. அதற்காக கற்பனை செறிவு மேலோட்டமானது அல்ல. ஆனந்தி அவர்களின் வரிகள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஆழம் நிறைந்தவை. ஹைக்கூ கவிதைகளை எப்படி படிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. அதாவது அந்த கவிதைகளை புத்தகம் திறந்தவுடன் நேரடியாக கவிதைகளை படித்து விடக்கூடாது. ஒரு வெற்று காகிதத்தாள் எடுத்துக்கொண்டு அந்த கவிதை வரிகளை மறைத்து விட வேண்டும். ஒவ்வொரு வரியாக படிப்படியாக அந்த கவிதை வரிகளை நாம் திறந்து படித்தோம் என்றால் அது ஒரு புதிர்க்கு விடை தேடுவது போல் சுவாரஸ்யமாக இருக்கும். வாருங்கள் நாம் அந்த புதிரை பார்ப்போம். முதல் புதிர் ஹைக்கூ புதிர் என்றே நான் நினைத்துக் கொள்கிறேன். இதை என்னுடைய முதல் கவிதை ஆனந்தி அவர்களுடையது. இரவின் இன்னிசை சட்டென்று நின்றது, பாம்பு விழுங்கியது தவளை. இதை நான் எப்படி படித்தேன் என்றால் ஒரு காகிதத்தாளை வைத்து மூடிக்கொண்டு விட்டேன். முதல் வரி இரவின் இன்னிசை. இரவில் இன்னிசையா? என்ன அது? இயற்கை என்று வைத்து பார்த்தால் பகல் நேரத்தில் பறவைகளின் ஒலி இன்னிசையாக இருக்கும். ஆனால் கூடடங்கி அந்த இரவு நேரத்தில் எது இன்னிசை? பார்ப்போமா? மூன்றாவது வரியில் விடை. அதுவும் சட்டென்று நின்று விட்டது. இன்னும் கொஞ்சம் பயமாகிறது. இரவில் ஏதோ ஒரு இன்னிசை, அது சட்டென்று வேறு நின்று போய்விட்டது. என்னவாக இருக்கும்? தாளை இறக்கி பார்ப்போம். மூன்றாவது வரி பாம்பு விழுங்கிய தவளை. ஆஹா, ஆரம்பமே அசத்தல். எவ்வளவு எளிதான சொற்கள், ஆனால் கற்பனை செறிவு பாருங்கள் அபாரம். ஏனென்றால் தவளையின் குரல் இன்னிசையாக யாருக்கு கேட்கும் என்றால், இயற்கையில் எல்லாமே இசை. இசை எங்கிருந்து பிறந்தது? இயற்கையில். பறவைகளோட ஒலியும் இசை, விலங்குகளுடைய ஒலியும் இசை, அதிலிருந்துதான் இசை பிறந்திருக்கிறது. இந்த உலகத்தில் இசை என்ற ஒரு கலை பிறந்தது இயற்கையில் இருந்தது. அதனால் இயற்கையை ரசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அதில் இருக்கும் உயிரினங்கள் ஒலி எல்லாமே இசைதான். இந்த தவளையோட குரல் இன்னிசையாக தோன்றி இருக்கிறது ஆனந்திக்கு. அதனால் அந்த இன்னிசை நின்று போனது, சட்டென்று நின்று போனது அவருக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்திருக்கும். அடுத்தது தொலைந்து போனது கரடி குட்டி, வெயில் கரைத்த பனி பொம்மை. இதை நாம் ஒரு சிறு குழந்தையின் மனதோடு இந்த கவிதையை அணுகலாம். தொலைந்து போனது கரடி குட்டி. அச்சோ, எங்க காட்டிலா கரடி குட்டி காணோமே, ஐயோ தாய் கரடி பரிதவிக்குமே, அந்த குட்டி கரடியும் வழி தெரியாமல் பயந்து கொண்டிருக்குமே அப்படின்னு நம்ம தவிப்போட படித்தால், மூன்றாவது வரியில் வெயில் கரைத்த பனி பொம்மை. ஓஹோ, இது குளிர்காலத்தில் பனி கொட்டும் இடங்களில் வசிப்பவர்களுக்கு பொழுதுபோக்கு என்னவென்றால், வீட்டிற்கு வெளியே அல்லது தோட்டத்தில் கொட்டி கிடக்கும் அந்த பனியை உருண்டைகளாக உருட்டி அவர்கள் மனம் விரும்பும் சிற்பங்களாகவோ ஏதோ ஒரு உருவங்களாகவோ ஒரு பொழுதுபோக்காக செய்வார்கள். பெரும்பாலும் இது குழந்தைகளுடைய விளையாட்டாக இருக்கும். இந்த கவிதை எனக்கு படிக்கும்போது தோன்றியது, ஒரு வீட்டில் ஏதோ ஒரு குழந்தை வெளியே விளையாடி கொண்டிருக்கிறது. அது ஒரு உருவம் செய்து வைத்திருக்கிறது. அதன் மனதில் அது கரடி பொம்மையாக தோன்றி இருக்கலாம். குழந்தைகள் எப்போதுமே ஒரே விளையாட்டை தொடர்ந்து விளையாட மாட்டார்கள். கொஞ்ச நேரம் விளையாடி விட்டு அந்த பொம்மையை வைத்து விட்டு வேறு விளையாட போய் விடுவார்கள். இல்லை வீட்டுக்குள்ள சாப்பிட போயிருக்கலாம். அந்த குழந்தை அது மாதிரிதான் அன்னைக்கு போயிருக்கணும். திரும்பி பாக்குது, காணோம், கரடி குட்டிய காணோம். எங்க போச்சு, என் கரடி பொம்மையை காணுமே அப்படின்னு பார்த்தா வெயில் அந்த பொம்மை கரைந்து போய்விட்டது. ஐயோ பாவம், அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் வெயில் வந்தால் பனி கரையும் எப்படி தெரியும்? அது நினைத்திருக்கிறது, நான் ஒரு பொம்மை செய்து விட்டேன், எனக்கு ஒரு விளையாட்டு தோழன் கிடைத்து விட்டால் என்று. நமக்கெல்லாம் இந்த குளிர்காலத்தில் வெயில் எப்படா வரும், எப்படா இந்த குளிர் நமக்கு போகும்னு தோணும். ஆனா இந்த கவிதை படிச்ச போது எனக்கு தோணுச்சுன்னா, ஐயோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அந்த வெயில் வந்திருக்க வேண்டாமோ, சூரியன் விடையவே வந்திருக்க வேண்டாமோ, அந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கரடி பொம்மையோட விளையாடி இருக்கலாமோ, பொம்மை உருகாம இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. மிகவும் ரசனை மிக்க கவிதை இது. மூன்றாவது, செர்ரி பூக்களிடையே ஒளிந்து கொண்டது நீலவானம். அழகான கவிதை. அமெரிக்காவில் வசந்தத்தை வரவேற்பது பூத்து குலுங்கும் செர்ரி மரங்கள். அதாவது வாழும் இடத்தில் இயற்கையை ரசித்து அதை கவிதையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில். அது சரி, இதில் புதிர் என்னவென்றால், பூக்களிடையே ஒளிந்து கொண்டது என்ன? பொன்வண்டா, தேனியா அப்படி என்று பார்த்தால் மூன்றாவது வரியில் நீலவானம் என்கிறார்கள். அதாவது ஒரு சோலையோ ஒரு பார்க்கிலோ நம்ம சென்றும் போது இந்த செர்ரி மரங்கள் பூத்து குலுங்கும் போது அந்த இருபுறமும் அந்த மரங்கள் அடர்ந்த அந்த வனம் எப்படி இருக்கும் என்றால், நம்ம அண்ணாந்து பார்த்தா நீலவானமே தெரியாது. அங்கெங்கே இந்தோ அங்கே இங்கே என்று அது நீலவானம் ஒளிந்து ஒளிந்து ஒரு கண்ணாமூச்சி ஆடுவது போல இருக்கும். அதாவது அந்த செர்ரி பூக்களிடையே நீலவானம் ஒளிந்து கொண்டு ஒரு கண்ணாமூச்சி ஆடுவது மிக மிக அருமையான ஒரு ரசனை. எனக்கு ரொம்பவும் பிடித்தது இது.
அதாவது கண் முன்னே அந்த காட்சியை வந்து என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. அடுத்தது, வெட்டுக்கிளியின் தாகம் தீர்த்தது இலை நுனி மழை. இது வந்து ஒரு சற்றே வித்தியாசமான கவிதையாக பார்க்கிறேன். வெட்டுக்கிளிகளுக்கு பெரும்பாலும் உணவு வந்து இலைகள் தான். அந்த இலைகளை வந்து உண்டு வாழ்பவை வெட்டுக்கிளிகள். அது உண்ட பிறகு தாகத்திற்கு அது மிச்சம் வைத்த அந்த இலை நுனியில் இல்ல அந்த மழை நீர் அது தாகம் தணிக்கிறதாம். இந்த கற்பனையை வந்து நான் பார்க்கும்போது இதுல ஒரு மென் சோகம் வந்து ஒரு நுண்ணுணர்வாக இந்த கவிதையில் இழைந்தோடுவதை என்னால் பார்க்க முடிகிறது. பாவம் அந்த இலை என்றுதான் தோன்றுகிறது. உண்ட உயிருக்கு தாகம் தீர்க்கும் செய்த அந்த இலையின் தியாகத்தை இந்த கவிதையில் நான் பார்க்கிறேன். ஐந்தாவதாக, விழுந்த வேகத்தில் வரைந்த பால் வீதி, குளத்தில் எரிந்த கல். விழுந்த வேகத்தில் வரைந்த பால் வீதி, என்ன ஆச்சு? என்ன விழுந்தது? பால் வீதி வரைந்து சென்றிருக்கிறதே. பால் வீதி என்றால் என்ன? ஒரு நட்சத்திர கூட்டம். நாம் இது உயரமான ஒரு மலை மீதோ பாலைவனத்திலோ சென்று வானம் தெளிவாக இருக்கும் ஒரு இரவில் நம்ம வந்து வானத்தில் அண்ணாந்து பார்த்தால் அந்த பால் வீதியை காணலாம் என்பார்கள். அது ஒரு நீள்வட்டமாய் ஒரு ஓடை போல் தெரியும். இது ஒரு நட்சத்திர கூட்டம். அது சரி, பூமியில் இந்த பால் வீதி எப்படி உருவாகிற்று? குளத்தில் எரிந்த கல். அதாவது எப்படி ஓமையாக்குகிறார்கள் என்றால், கல் எரியப்பட்டதால் சலனமற்று இருந்த ஒரு குளத்தில் பால் வீதி போல் ஒரு வட்ட சுழல்கள் உருவாயிருக்கின்றன. அந்த வட்ட சுழல்கள், அந்த கல் எரிந்ததுனால அந்த கலங்கிய குளம் வந்து ஒரு பால் வீதி போல் அந்த உருவாகி இருக்கிறது. மிகவும் அருமை. இது எப்படி என்றால் ஒரு விண்ணையும் மண்ணையும் இணைத்த வித்தியாசமான கற்பனையாக பார்க்கிறேன். ஆறாவது, முற்றிய கதிர் விவசாயிக்கு முன் விருந்து. முற்றிய கதிர் விவசாயிக்கு முன் விருந்து, கொத்தும் பறவை கூட்டம். முற்றிய கதிர் விவசாயிக்கு முன் விருந்து யாருக்கு வைக்கப்பட்டிருக்கும்? சூரியனுக்கா? இருக்காதே, அது அறுவடைக்கு பின் தானே செய்வார்கள். பின்னர் யார்? கொத்தும் பறவை கூட்டமாம். ஓ, சரி சரி, தானே வந்து உண்ணும் அழையா விருந்தாளி இந்த பறவை கூட்டங்கள். அவைகளுக்கு போகத்தானே மனிதனுக்கு. இங்கே விருந்து என்ற சொல் பயன்பாட்டை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது இயற்கையில் உள்ள எல்லாமே, எல்லா உயிரினங்களும் பங்கிட்டுக் கொள்வதற்காகத்தான். மனிதனுக்கு மட்டுமே இயற்கை வந்து சொந்தம் கிடையாது. அது சுயநலமாக நாம் சொந்தம் கொண்டாடக்கூடாது. நாமே பயிர் செய்த பயிராக இருந்தாலும் அது சக உயிரினங்களும் பங்கிட்டுக் கொள்ள உரிமை உண்டு. இந்த பூமியில் விளையும் அனைத்தும் எல்லா உயிரினங்களுக்கும் சமமாக வேண்டும். ஆகையால் இந்த கதிர் விளைச்சலும் பறவைகளுக்குத்தான் முதல் விருந்து. அருமை. ஏழாவது, அமைதி ஊர்வலம், மழைக்கு ஒதுங்கிய மின்கம்ப புறாக்கள். அமைதியின் சின்னம் புறா. சுதந்திரமாய் விண்ணில் சிறகடித்து பறக்கும் ஒரு பறவை. ஆனால் அன்று மெதுவாக ஊர்வலம் போகின்றன. ஏன்? மழையில் சிறகுகள் நனைந்து போய்விட்டது. அதனால் அவைகளால் விரித்து நடக்க முடியவில்லை. ஆனாலும் கூட அந்த புறாக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யாமல், ஐயோ எங்களால் பறக்க முடியவில்லையே என்று கலகம் செய்யாமல் அமைதியாக ஊர்வலம் செல்கின்றன. இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இதில் ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் வாழ்க்கையில் நாம் அமைதியை கைவிடக் கூடாது. புறாக்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திறன் என்னவென்றால், ஒரு குணம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் நாம் அமைதியை கைவிடக்கூடாது. இது வந்து உள்ளுரை ஓமமாக இந்த கவிதையில் நான் பார்க்கிறேன். இறுதியாக எனக்கு மிக மிக பிடித்த கவிதை இந்த தொகுப்பில் ஆனந்தி அவர்கள் எழுதிய கவிதைகளை எனக்கு மிக மிக பிடித்த ஒன்று. கழிவென கடந்தது காப்பகம் ஆனது, எச்சத்தில் முளைத்த மரம். நான் ரொம்பவே வியந்து போன கவிதை இது. இதுவல்லவோ ஹைக்கூ. கடல் அளவு கற்பனை துளிகளில் நிறைத்து விட்டிருக்கிறது இந்த கவிதை. சிந்தனையை ஆழமாக தூண்டுகிறது. கழிவென கிடந்தது. கழிவென கிடந்தது. என்னது கழிவா? சற்றென்று முகம் சுளிக்க தோன்றுகிறது அல்லவா? ஆனால் இல்லை. அடுத்த வரியை பாருங்கள். காப்பகம் ஆனது. ஒரு கழிவு எப்படி காப்பகமாக முடியும்? சிந்தனை குழம்புகிறது அல்லவா? இப்போது நாம் தாழ் வைத்து மறைத்து படிக்கிறோம் அல்லவா? மூன்றாவது வரியில் எச்சத்தில் முளைத்த மரம். ஐயோ, என்ன ஒரு சிந்தனை இது! பறவைகள் உண்டு எச்சமாக இட்ட விதையில் முளைத்த மரம் மீண்டும் அதே பறவை கூட்டங்களுக்கு காப்பகமாக வாழும் வீடாக அமைந்திருக்கிறதாம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஆனந்தி, மிகச் சிறப்பு. நன்றி. நன்றிமா. கொடுக்கப்பட்ட நேரத்தில் மிகச் சரியாக நீங்க வந்து அந்த திட்டமிடல்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
அதை நல்லா பயன்படுத்தியிருக்கிறீங்க. கவிதைகளை நான் எழுதிய கவிதைகளை நான் என்ன நினைத்து எழுதினேனோ அதை தங்களுடைய ஆழமான ஒரு நுண்ணுணர்வில் அதை பதித்து நீங்களும் அதுக்கு கூடுதலாக அழகு சேர்த்து என்ன உள்வாங்குனீங்களோ அதையும் சேர்த்து சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. ரொம்பவும் பரவாயில்ல, நம்ம என்ன நினைச்சு எழுதினமோ அது கரெக்டா போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுதான் ஒரு கவிஞருடைய எழுத்தாளருடைய வெற்றியாக இருக்க முடியும். அந்த வகையில் என்னை மீண்டும் ஒரு முறை நம்ம பெற்றெடுத்த குழந்தைய உன் பிள்ளையாது என்னமா பாடிச்சு என்னமா ஆடிச்சு அப்படிங்கும்போது அந்த ஒரு தாய்க்கு என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ அது போல நாம் எழுதிய வரிகளை இன்னொருத்தர் அதை பத்தி சிலாகிச்சு பேசும் பொழுது அந்த பெருமை உணர்வோடு நன்றி அறிதலை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். நன்றி நன்றி, மிகச் சிறப்பு. அடுத்ததாக கல்பனா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட கவிதைகள் ராஜி வாஞ்சி அவர்களின் கவிதைகள். வாங்க கல்பனா, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வாய்ப்பில் உங்க எல்லாரையும் இங்க இந்த நேரத்துல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் திறனாய்வு செய்ய போறது கவிஞர் ராஜி வாஞ்சி அவங்களோட ஹைக்கூ கவிதைகள். பொதுவா ஜப்பானிய ஹைக்கூகள் இயற்கை சார்ந்ததா இருக்கும், நமக்கு தெரியும். இந்த பாரம்பரியம் தமிழ் ஹைக்கூகளிலும் தொடர்வது அழகு அப்படின்னாலும் நம் அன்றாட வாழ்வியலிலும் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் தமிழ் ஹைக்கூகளின் ஒரு பாகமாக திகழ்கின்றதுன்னு தான் நம்ம சொல்லணும். இது ஒரு பரிணாம வளர்ச்சியா தான் நான் பாக்குறேன். இயற்கையோடு சேர்ந்த வாழ்வியல் தான் நம்முடையது அப்படின்னாலும் அதோடு சேர்ந்து சமூக நிலையை பாடுவது தமிழருக்கே உரிய பண்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில ராஜி வாஞ்சியின் கவிதைகளிலும் இந்த பண்பை என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த நூல்ல அவர் எழுதியிருக்கிற 24 ஹைக்கூகள் இயற்கை சார்ந்ததாகவும் சமூக பார்வையோடும் இரண்டும் கலந்த குவியலாக பார்க்க முடிஞ்சது. அனைத்துமே அருமை அப்படின்னாலும் நேரம் கருதி ஒரு 8 to 10 ஹைக்கூகளை என் புரிதலின் அடிப்படையில் நான் செய்த ஆய்வை இங்கு உங்களோடு பகிர்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முதல்ல இயற்கையோடைய தொடங்கலாம். நேற்றைய மழையில் நிரம்பி வழியும் குட்டை, நீந்தும் வாத்துக்கள். நாம் பார்த்து பழகிய காட்சிதான் இது. நேற்றைய மழையில் நிரம்பி வழியும் குட்டை. இந்த 2 அடி படித்த நமக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எழும். நீந்தும் வாத்துக்கள், இது மகிழ்ச்சியின் ஒரு குறியீடுன்னு நான் பாக்குறேன். மேலோட்டமாக பார்த்தா மழை நீர் வழியும் குட்டையில் வாத்துக்கள் நீந்துவது ஒரு அழகான காட்சியா நம் கண்முன் விரிந்தாலும் நீரில் இருக்கும் செடிகளும் சிறு உயிரினங்களும் தான் வாத்துக்களின் உணவு. வான் சிறப்பு அதிகாரத்தில் மழையை பற்றி 10 குறள்கள் பாடுகிறார் வள்ளுவர். உணவு விளைவிக்கவும் தாகம் தீர்க்கவும் உணவு சமைக்கவும் மழை இன்றியமையாத ஒன்று. அனைத்து உயிரினங்களுக்கும் இது பொருந்தும், வாத்துக்கள் உட்பட. அப்படிதான் நான் இந்த ஹைக்கூவை பார்த்தேன். அடுத்தது இந்த ஹைக்கூ அமெரிக்காவில் நாம் அடிக்கடி பார்க்கும் ஒரு நிகழ்வு. ஹைக்கூ என்பதே நம்மை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளிலிருந்து பிறப்பது தானே. ஆளற்ற சாலை, சட்டென நின்றது வாகனம், நிறுத்த குறிப்பலகை. முதல் 2 வரிகள் ஆளற்ற சாலை, சட்டென நின்றது வாகனம். ஏன் சட்டுன்னு நிக்கணும் அப்படின்னு ஒரு நொடி நமக்கு தோணும். அப்படிதான் எனக்கு தோணுச்சு இதை படிக்கும் பொழுது. ஸ்டாப் போர்டுங்க, நிறுத்த குறிப்பலகை. ஆள் இல்லைனாலும் ஸ்டாப் போர்டுக்கு நிற்கும் வாகனங்கள். பொதுவா ஸ்டாப் போர்டு இருந்தா வண்டி நிதானமா நிற்கும். ஆனா நம்ம எதையோ யோசிச்சுக்கிட்டே ஓட்டும் பொழுது பல சமயங்கள்ல நம்ம கிட்ட வரும்போதுதான் அந்த ஸ்டாப் போர்டை பார்ப்போம், சட்டுன்னு நிறுத்துவோம். நான் அப்படி அடிக்கடி செய்யறது உண்டு. நம்மள பல பேர் இதை பண்ணியிருப்போம். இந்த ஹைக்கூல என்னையே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு அழகானது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைக்கூ. இவர் எழுதினதுல ஒரு சொல் ஒரு ஹைக்கூவின் பொருளையே திருப்பி போடும் அப்படிங்கிறது இந்த ஹைக்கூ ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். எப்படின்னு சொல்றேன். அமெரிக்க அடுக்குமாடி குடியிருப்புகள், விடியல் நேர சமையலறை, சன்னலெங்கும் பெண் முகங்கள். காலையில வீடுகள்ல சமையலறையில நடக்கும் நிகழ்வு இது. இந்த காட்சியை ரொம்ப எளிமையா நேரா சொல்லும் இந்த ஹைக்கூ. இதுல 3வது அடியில பெண் என்ற சொல் தான் இந்த ஹைக்கூவின் பொருளையே தூக்கி சுமக்குதுன்னு சொல்லலாம். அமெரிக்க அடுக்குமாடி குடியிருப்புகள், விடியல் நேர சமையலறை, சன்னலெங்கும் பெண் முகங்கள். காலையில சீக்கிரமாகவே எழுந்திருப்பதும் சமைப்பதும் பெண்ணோட வேலைன்னே நம்ம நினைச்சுக்கிறோம். அதை சொல்லும் கவிதை இது. ஆனா அந்த பெண் என்ற சொல்ல எடுத்துட்டு மறுபடியும் படிச்சு பார்க்கலாம். அமெரிக்க அடுக்குமாடி குடியிருப்புகள், விடியல் நேர சமையலறை, சன்னலெங்கும் முகங்கள்.
அந்த சொல் எடுத்ததும் இது ஒரு பொதுவான கவிதையா மாறி வேறொரு பொருளை நமக்கு சொல்லும் இல்லையா? ஏன்னா இந்த காலத்துல ஆண்களும் சமைக்கிறார்கள், அதனால இது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த பெண்ணுன்ற சொல்லுதான் அந்த முழு கவிதையின் பொருளையும் சுமந்து நிக்குது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. அடுத்தது வறுமையை சொல்லும் ஒரு ஹைக்கூ. முதல் 2 வரிகள் நடைபாதையையும் அதையொட்டி நிற்கும் மரத்தையும் சொல்லி தொடங்கும். அடடா அழகா இருக்கேன்னு தோன்ற அந்த ஒரு நொடி சட்டென 3வது அடி நம் மனச புரட்டி போடும். மாநகர நடைபாதை தெருவிளக்கு, அதையொட்டி மலர் சொரியும் அடர் மரம், வேரில் உறங்கும் வீடற்றவர். நான் சொன்ன தாக்கத்தை நீங்களும் இப்ப உணர்ந்திருப்பீங்க. மாநகர நடைபாதை தெருவிளக்கு, அதையொட்டி மலர் சொரியும் அடர் மரம். அடடா ரொம்ப அழகா இருக்கே. அடுத்த வரி என்னவா இருக்கும்? வேரில் உறங்கும் வீடற்றவர். அடுத்தது மிகவும் நெகிழ்ச்சியான மனதை தொட்டு செல்லும் ஒரு ஹைக்கூ. இதுவும் திரு சுபவி அவர்கள் இந்த கவிதையை பாராட்டியது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மருத்துவமனையில் தாய், நேரம் நகரவே இல்லை விமான பயணத்தில். மனச பிசைஞ்ச ஒரு தருணம் இதை படிக்கும் போது எனக்கு பல எண்ணங்கள் அலைமோதிச்சு. அம்மாவை இழந்த அந்த நாட்கள்ல இங்க மருத்துவமனையில அறுவை சிகிச்சைக்காக நான் இருக்கேன். போய் பார்க்க முடியாம காணொலியில பார்த்த அந்த நினைவுகள் என்ன அழ வச்ச இந்த 3 வரிகள்னு சொல்லணும். சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் செய்யும் ஹைக்கூக்களின் இடையில் சில கவிதைகள் நம்மை அழ வைக்கவும் செய்யும். கவிதைகள் என்பதே உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தானே, எழுத்தாளர் வாசகர் 2 பேருக்குமே இல்லையா? இன்றைய விவசாயிகளின் நிலையை உணர்த்தும் அடுத்த ஹைக்கூ. சமீபத்தில் நடந்த வேளாண்மை, அதாவது 2020 2021 நடந்த வேளாண்மை சட்டங்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் நமக்கு தெரியும். பயிர் கொள்முதல் விலையை கூட்ட போராட்டம், புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிருக்கு நிவாரணம் அப்படின்னு அன்றாடம் ஒரு பிரச்சனை நம் விவசாயிகளுக்கு. இந்த அவல நிலையை கண்முன் நிறுத்தும் ஒரு ஹைக்கூ இது. வயலெங்கும் களை, மறு உழவு நடக்கவில்லை, மனை விற்பனைக்கு அட்டை. இதுவும் இன்றைய காலகட்டத்தில் நாம அப்பப்ப பாக்குற காட்சி தான். ஆனா மனசை வருத்தும் காட்சி. விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறும் நிலை இன்று. மரங்கள் இருந்த இடங்கள்ல கல் மரங்களா கட்டிடங்களை தான் நம்ம நகரம் முழுக்க இல்ல எல்லா இடங்களிலுமே பாக்குறோம் இல்லையா? அதனால இது ரொம்ப மனசை தொட்ட ஹைக்கூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஹைக்கூ இன்றைய காலத்தின் தவிர்க்க முடியாத ஒரு குடும்ப நிலையை உணர்த்தும் கவிதை. தூங்கும் குழந்தை அப்பாவின் தோளில் இருக்கிறது காப்பக வாசலில். தூங்கும் குழந்தை அப்பாவின் தோளில் இருக்கும் வரைக்கும் சரி. அடுத்த வரிதான் இன்றைய காலத்தின் தவிர்க்க முடியாத ஒரு குடும்ப நிலையை உணர்த்தும் வரி. அப்பாவின் தோளில் பாதுகாப்பா கவலை இல்லாம தூங்கும் குழந்தை. பாவம், இன்னும் கொஞ்ச நேரத்துல காப்பகத்துல விட்டுட்டு அப்பா போயிடுவார்னு தெரியாம தூங்கும் அந்த குழந்தை. முதல் 2 வரிகள் படிக்கும் பொழுது மகிழடைந்த நம்ம மனம் அடுத்த வரி படிச்ச உடனே கொஞ்சம் வாடிதான் போகுது. காலத்தின் கட்டாயத்தை உணர்த்தும் இந்த ஹைக்கூ ஒரு 3 வரிகள்ல 2 வெவ்வேறு உணர்ச்சிகளை நம்முள் உணர்த்தும் கவிதை இதுன்னு நான் பார்த்தேன். அடுத்தது ஒரு குழந்தையின் மனநிலையிலிருந்து எழுதியிருக்கும் வரிகள். படிக்கும் போதும் அந்த குழந்தை நிலையில இருந்து இதை படிச்சா இந்த கவிதைக்கு நெருக்கமா நம்மளால கிட்ட போக முடியும் அப்படின்னு நினைச்சேன். நந்தினி படிச்ச அதே அதுக்கு ஈடான ஒரு கவிதை தான் இதுவும். சூரியன் வருவதைக் கண்டு விழுந்து அழுகிறது குழந்தை, உருகும் பனி மனிதன். தமிழ்நாட்டில இருந்து இந்த கவிதை எழுதுறதை விட அமெரிக்காவில இருந்து இதை எழுதுவது சால பொருந்தும். சூரியன் வர்றதை வச்சு ஏன் குழந்தை அழுது அப்படின்ற கேள்விக்கு முதல் 2 வரிகள்ல ஏன் சூரியன் வர்றதை கண்டு குழந்தை அழுது அப்படின்னு ஒரு கேள்வி எழ சட்டுன்னு பதில் அடுத்த வரியில நமக்கு கிடைக்குது. ஒரு வகையில நிலையாமையை உணர்த்தும் ஹைக்கூ அப்படின்னு கூட இதை என்னால நினைக்க தோணுச்சு. இத கடைசியா இயற்கை சார்ந்த ஒரு ஹைக்கூ. வாடாமல்லி செடி வாடி நிற்கிறது வாசல் பக்கம், பெண் பனிக்காலம். குளிர்காலம் வந்தா வாடாமல்லியும் வாடிதான் போகும். இதன் அடிப்படையில எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை இங்க பகிர்றேன்.
பெயரை வச்சோ வெளிப்புற தோற்றத்தை வச்சோ இன்று வரை சமூகத்தில் திகழும் ஏற்றத்தாழ்வு நிலை நமக்கு தெரிஞ்சதுதான். எந்த குடியில பிறந்தாலும் ரத்தம் சிகப்பு தான், அனைவருக்கும் இறப்பும் நிச்சயம். வாடாமல்லின்னு பெயர் வச்சாலும் குளிர்காலம் வந்தா வாடித்தானே போகும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரொம்ப அழகாக அவர்களுடைய கவிதைகளை எடுத்து இயற்கை சார்ந்தும், அந்த அழகா அந்த சூரியன் வரும்பொழுது அந்த குழந்தை பாவம் அது ஏன் பார்த்து அழுது அப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில். குறிப்பாக அந்த அமெரிக்க அடுக்குமாடி கட்டடங்களில் அந்த ஜன்னல் வழியாக அதிகாலையில் தெரியக்கூடிய அந்த முகங்கள்னு வைத்து பார்த்தாலும் சரி, பெண் முகங்கள்னு வைத்து பார்த்தாலும் சரி, இரண்டுமே ஒரு ஆழமான ஒரு புரிதல். அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இயற்கை சார்ந்த விடயங்கள். இதுதான் ஹைக்கூ. அதை அந்த 3 வரிகளில் ரொம்ப சுருங்க சொல்லி அவர்களை ஒரு பெரிய காட்சியை மனதில் விரிவடைய செய்வதுதான் அந்த கவிதையின் வெற்றி. அதை சிறப்பாக செய்திருக்கும் ராஜி அவர்களுக்கும், அதை எடுத்து உரைத்த ஆய்வு செய்து அதை அழகாக கொடுத்த உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக நம்முடைய மேனகா அவர்கள் வருகிறார்கள். மேனகா அவர்கள் ஷீலா ரமணன் அவர்களுடைய கவிதைகளை திறனாய்வு செய்ய காத்திருக்கிறார். வருக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி மற்றும் நூலேணி பதிப்பகம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த வலசை சென்ற வண்ண மயில்கள் கவிதை தொகுப்பின் திறனாய்வு கூட்டத்தில் கவிஞர் ஷீலா ரமணன் அவர்களுடைய கவிதைகளை எடுத்து திறனாய்வு செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஷீலா ரமணன் அவர்கள் ஓவிய ஆசிரியர். இவர் 4 புத்தகங்களை இதுவரை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இங்குள்ள தமிழ் சங்கத்தில் 10 வருடங்களாக தன்னார்வல பணியாற்றி வருகிறார். மேலும் அரசன் மீடியாவில் வீடியோ விஜேவாகவும் ஆர்ஜேவாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் பிரபல நாளிதழான NRI வெளிநாட்டு நிருபராக பணியாற்றி வருகிறார். மேலும் இப்போது புதிய அவதாரமாக பயோகிராஃபி எழுத்தாளராகவும் தன்னுடைய பணியை துவங்கி இருக்கிறார். நாளைக்கு இதே நேரத்துல ஷீலா ரமணன் அவர்கள் 2 நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதாக என்னிடம் சொன்னார். ஒன்று ஒரு ஓவிய போட்டிக்கு நடுவராக, அதுவும் சர்வதேச இன்டர்நேஷனல் ஆர்ட் காம்படிஷனுக்கு நடுவராக செல்லவிருக்கிறார். இன்னொன்று அவருக்கு விருது வழங்கப்பட இருக்கிறது பத்திரிகையாளர் என்ற முறையில். வாழ்த்துக்கள் ஷீலா. உங்களுடைய கவிதைகளை இப்பொழுது நான் திறனாய்வு செய்ய போகிறேன். இந்த கவிதை தொகுப்பில் அவர் மொத்தம் 24 கவிதைகளை வழங்கியிருக்கிறார். இந்த மொத்த கவிதைகளுடைய பொது பண்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நவீன வாழ்க்கையினுடைய முரண்கள், அதாவது பசி, ஏக்கம், நகர வாழ்வு, வேஷம், வறுமை, பெருமை, தனிமை அப்படின்ற அந்த பண்புகளை அலசியிருக்கிறார். மேலும் இந்த ஒரே வரியில் ஒரு கதை சொல்வதை போன்ற ஒரு பாணியில் குறுங்கவிதைகளை கொடுத்திருக்கிறார். நையாண்டி, சோகமான ஒரு நகைச்சுவை, சமூக விமர்சனம் கலந்த மொழியை பார்க்க முடிகிறது இவருடைய கவிதைகளில். வெவ்வேறு தரத்து மனிதர்கள், அதாவது தொழிலாளி, குழந்தை, நடிகர், தாய்மார்கள், காதலன், காதலி, முதலாளி, சன்னியாசி அப்படின்னு எல்லா தரப்பு மனிதர்களையும் இவர் உங்களுடைய கவிதைகளை கொண்டு வந்திருக்கிறார். மேலும் உள்காயங்களையும் அந்த வெளியே மனிதர்கள் அணியக்கூடிய அந்த முகமூடிகளையும் வெளிப்படுத்தும் வண்ணமும் இவருடைய கவிதை அமைந்திருக்கிறது. இப்பொழுது தனித்திறனாய்வாக பார்க்க இருக்கிறோம் சில கவிதைகளை. முதல் கவிதையாக, கோபுர கலசம் தலை வணங்கியது, கீழே உயிர் கொடுத்த செப்பு கலைஞர். எல்லா கவிஞர்களும் சொன்னது போலவே இதை 3 பிரிவுகளாக நாம் பார்த்தோம் என்றால், கோபுர கலசம் தலை வணங்கியது யாரை பார்த்து? கீழே உயிர் கொடுத்த செப்பு கலைஞர். அதாவது உயரத்தில் இருக்கும் கோபுர கலசம் தன்னை வடிவமைத்த அந்த செப்பு கலைஞரை தலை வணங்குவது என்னும் அந்த படிமமானது கலைக்கு செலுத்தும் அஞ்சலியாக நான் இதை பார்க்கிறேன். இவர் ஒரு ஓவிய கலைஞர் என்பதால் கலைக்கு அஞ்சலியோடு அவருடைய கவிதைகளை எழுத ஆரம்பித்திருக்கிறார். அடுத்ததாக, சிரித்ததால் வலித்தது, வலித்ததால் சிரித்தது. அதிலேயே அந்த ஒரு முரண் வருகிறது. என்ன, எதனால் அப்படின்னு பார்த்தா கடைசி வரி, காதலியின் கல்யாண பத்திரிகை. அந்த துன்பம் மற்றும் நகைச்சுவை கலந்த ஒரு முரணாக இந்த கவிதையை நான் பார்க்கிறேன். காதல் தோல்வியை அழகாக இவர் இவ்வளவு சிறப்பாக சித்தரித்திருக்கிறார் இந்த கவிதைகள் வரிகளில். அடுத்ததாக, வண்ண வண்ண கேக்குகள் அட்டையை தடவின,
யார் தடவினார்கள் அப்படின்னு பார்த்தா பிளாட்பாரத்து குழந்தைகள். இந்த குழந்தைகளால் அந்த கேக்கை என்னைக்குமே வாங்கி சாப்பிட முடியாத என்ற அந்த ஏக்கத்தோட அந்த வறுமையை சுட்டி காட்டும் வண்ணம் இந்த கவிதை அமைந்திருக்கிறது. அவர்களால் அந்த அட்டையை தடவித்தான் பார்க்க முடியும். அடுத்ததாக, கட்டியவன் கைத்தடம் கன்னத்தில் அடிமேல் அடி பிரதட்சணம். யார் செய்யறாங்க? கோவிலில் மனைவி. அதாவது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பழைய பஞ்சாங்கத்தையே இன்னும் நிறைய பெண்கள் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல இந்த கட்டியவன் கைத்தடம், அந்த குடும்ப வன்முறை, அதையும் சுட்டி காட்டும் விதமாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. சிறப்பான கவிதை. அடுத்ததாக, கடவுள் கொடுத்தது நன்கு வேலை செய்கிறது. நன்கு வேலை செய்கிறது வயிற்றில் பசி. அதாவது கடவுள் கொடுத்த அந்த வயிறு மட்டும் ரொம்ப நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு நையாண்டி நகைச்சுவை. ஆனா உணவு இல்லை, அதுதான் அங்க நிதர்சனமான உண்மை. ரொம்ப அருமையான ஒரு கற்பனை. அடுத்தத, படிக்காத படிப்பு, பொருந்தா பதவி, பொய் சான்றிதழ். அதாவது வியாபாரமயமாக்கப்பட்ட கல்வி சூழலை இந்த கவிதை மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. அந்த பொருந்தாத பதவியில் பொய் சான்றிதழ் கொடுத்து ஒருத்தர் உட்கார்ந்தா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத சாடும் வகையில் இந்த கவிதை அமைந்திருக்கிறது. அடுத்ததாக, ஊரறியும் அவள் நெருப்பென்று எண்ணி குளிர்கிறாள் ஒற்றை தாய். என்ன அருமையான ஒரு கற்பனை! அந்த ஒற்றை தாயினுடைய கற்பை போற்றும் விதமாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. அவள் அந்த ஊரறியும் அவள் நெருப்பென்று எண்ணி குளிர்கிறாள். அந்த முரணை நாம் இங்கே பார்க்க வேண்டும். நெருப்பு, அங்க குளிர்ச்சி, அவளுடைய எண்ணத்தில், மனதில். அந்த ஒற்றை தாயின் சிறப்பை கூறும் அருமையான கவிதை. அடுத்தது, நெய்ச்சோறும் அவியலும் தோழியிடம் மணத்தது, ஏக்கத்தில் விடுதிப்பெண். அதாவது விடுதியில் தங்கியிருக்கும் ஒரு பெண் வீட்டு சாப்பாட்டிற்காக அந்த ஏங்குவது, அது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த நேரம் நமக்கு கொஞ்சம் பரிச்சயமாவே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நிறைய பேருடைய பிள்ளைகள்லாம் விடுதியில இருக்காங்க. அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வீட்டு சாப்பாடினுடைய நினைவு எப்பவுமே இருக்கும். முடிஞ்சா நம்மளும் அடிக்கடி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவோம் கையில பண்ணி. அதனால அந்த அழகான அந்த ஒரு ஏக்கத்தை இந்த கவிதையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது, பள்ளி பேருந்தில் இறங்கிய குழந்தை கேட்டது, பூனை பால் குடித்ததா அப்படின்னு. அதாவது அந்த குழந்தை மனம், கள்ளமில்லாத அந்த குழந்தை மனதை ரொம்ப அழகாக இந்த கவிதை படம் பிடித்து காட்டுகிறது. பள்ளி பேருந்துல இருந்து அவளே, அந்த குழந்தையே பசியோட இறங்கும் போது வீட்டில் இருக்கும் பூனை பால் குடித்ததா அப்படின்ற அந்த ஒரு இரக்க குணம், அதை காட்டும் விதமாக இந்த கவிதை மிக அழகாக அமைந்திருக்கிறது. அடுத்து, ஊட்டி களைத்து ஓய்ந்த பின் கிடைத்தது பால்வாடியில் வேலை. என்ன அழகான ஒரு கற்பனை! அதாவது அவங்க மத்த பிள்ளைகள் எல்லாம் ஊட்டி களைச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வயதும் ஏறி விட்டது. அது எல்லாமே ஓஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி ஆரம்பிச்ச இடத்துலயே தொடங்குற மாதிரி மறுபடியும் பால்வாடியில் வேலை. கவர்மெண்ட் அந்த உத்தியோகம், அரசு பணி, அது எப்ப கிடைக்குதுன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், வயதானதுக்கு அப்புறம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த நையாண்டி தோரணை. ரொம்ப அருமையான ஒரு கவிதை, நான் ரொம்ப ரசிச்சேன் அதை. அடுத்து, 100 மைல் ஓசை, படபடக்கும் இதயம், தனியே நடக்கும் அவள். அதாவது ஒரு தனியாக நடந்து செல்லும் ஒரு பெண்ணினுடைய மனநிலையை இந்த கவிதை ரொம்ப அழகாக சித்தரித்து காட்டுகிறது. நம்ம எப்பயுமே தனியா இருட்டுல நடக்கும் போது அந்த போய் சேர்ற வரைக்குமே அந்த படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பத்திரமா போய் சேரணும், இல்லாத சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு அப்படியே போவோம். அந்த நினைவு எனக்கு இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கும் என்னால அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சது. அடுத்ததாக, சொல் பொருள் கர்வம் தூளாய் கரைந்தது பிஞ்சு மகள் முன்னே. நம்மளுடைய குழந்தையின் முன்னாடி நம்மளுடைய எந்த ஒரு இதுவுமே நிக்காது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த அருமையான கவிதை வரிகள். சொல் பொருள் கர்வம் மூன்றுமே எதுவுமே இல்லாம போயிடுதான் அந்த பிஞ்சு மகள் முன்னாடி. இந்த பிஞ்சு மகளை நம்ம இந்த நேரத்துல இன்னொரு உருவகமாகவும் நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு தேவியின் வடிவமாகவும் நாம் இங்கே உருவகப்படுத்தி பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு கற்பனை. அடுத்தது, இது ஒரு நகைச்சுவையான ஒரு
ஹைக்கூ. பச்சை புல்வெளி குலுங்கும் ரோசாக்கள் காணொளியில் ஏங்கும் முதலாளி. இது எனக்கு ஒரு மிகவும் நகைச்சுவையான ஒரு கவிதையாக எனக்கு பட்டது. அது நான் கற்பனையும் பண்ணி பார்த்தேன், எந்த முதலாளி அப்படின்னு. நிறைய முதலாளிங்க வராங்க இப்போல்லாம் காணொளியில. ரொம்ப அருமையான ஒரு கற்பனை. அடுத்து, அடிமேல் அடி வாங்கி வலிக்க தீட்டிய நகை வெல்வெட் பெட்டியில் சுகமாய். இந்த கவிதையும் ஒரு நகை, அது எத்தனை அடி வாங்கி அது செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் சுகமாக இப்போ ஒரு வெல்வெட் பெட்டியில் உறங்குகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான ஒப்பீடு. இது போன்று இவங்க இந்த கவிதை தொகுப்புல நிறைய அந்த நவீன யதார்த்தத்தை அழுத்தமாக, சில சமயம் கசப்பாக, சில நேரம் நகைச்சுவையாக சித்தரிக்கும் விதமாக பல கவிதைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கவிஞர் ஷீலா ரமணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்தது. அதுலயும் முதல்ல கவிதைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஷீலா அவர்களுக்கு நாளை பெறப்போகிற விருதிற்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தோழி. நன்றி. நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு குறிப்பா மனச ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அழுத்தின ஒரு கவிதை அந்த வண்ண வண்ண கேக்குகள், தடவி பார்த்த குழந்தை, பிளாட்பாரத்து குழந்தைகள் அப்படிங்கும் பொழுது, நம்ம ஏதோ குழந்தைங்க ஆசையா கலர் வண்ண வண்ணமா இருக்கேன்னு ஏதோ ஒரு குழந்தைய நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா அது எங்க நிக்கணும், அவங்க நினைச்சா கூட வாங்க முடியாத அந்த ஒரு பரிதாபத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி எழுதினது மிக சிறப்பாக இருந்தது. நிறைய நையாண்டியோடு அவர்கள் எழுதியிருந்தது நீங்க சொன்ன மாதிரி நானும் நிறைய ரசிச்சேன். இந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு தனி சிறப்பு, இந்த 7 பெண்களிடமும் அவர்களுக்கே உரித்தான ஒரு தனிச்சிறப்பு. அந்த வகையில ஷீலா அவர்கள் நிறைய நையாண்டி அதெல்லாம் சேர்த்து எழுதியிருக்காங்க. நிறைய மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். அதை மிகச்சிறப்பாக ஆய்வு செய்து திறனாய்வு செய்த உங்களுக்கும் சிறப்பு வணக்கமும் வாழ்த்தும்டா. நன்றி. மிக்க நன்றி தோழி. மகிழ்ச்சி. அடுத்ததாக ஷீலா அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் எடுத்துக்கொண்ட கவிதைகள் மேனகா அவர்களுடைய கவிதைகள். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி அவர்களுக்கும், கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும், தமிழ் அமெரிக்கா அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மேடையை எங்களுக்கு அமைத்து கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அன்று மேனகா ரொம்ப அருமையா என்னுடைய கவிதைகளை வாசிச்சு பண்ணதுக்கு, ஆனந்தி சொல்ற மாதிரி நம்ம பெற்ற பிள்ளை ஒரு புகழடைகிற மாதிரி ஒரு சந்தோஷம் ரொம்பவே நிறைய கிடைச்சது. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை மாதிரி மேனகா அவர்களின் பெரும் செயலை, அப்படிதான் சொல்லணும். இவங்க ஒரு மருத்துவர், உளவியல் நிபுணர், பாடகி, ஆசிரியர், பாடல், எழுத்து, பேச்சு, ஓவியம்னு அஷ்டவதான ஒரு வித்தகியா திகழ்றாங்க மேனகா. ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி உங்களுக்கு நேரம் கிடைச்சி இப்படி ஒரு புத்தகங்கள், ஏகப்பட்ட கை கடங்காத விருதுகள் பெற்றிருக்காங்க. சமீபத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், முத்தமிழ் செல்வி நாராயணன் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. உலகத்தில் 7 கண்டங்களில் உயரிய சிகரங்களை போயிட்டு அவங்க எழுதின புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அண்ட் ஆண்டர்பிரனரா உருவாகி இருக்காங்க. சமீபத்துல கின்னஸ் ரெக்கார்டு சான்றிதழ் பெற்றிருக்காங்க. இவங்களுடைய இசைப்பள்ளி, இப்படி ஏகப்பட்ட விருதுக்கு சொந்தக்காரர்களுடைய கவிதைகளை இப்ப பாத்துருவோமா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நேற்று வரை நிறைந்திருந்த சாய்வு நாற்காலி நீங்காத கதகதப்பு. இது அருமையா இருந்தது. ஆஹா அப்படின்னு எனக்கு சொல்ல வச்சது. நம்ம குடும்ப பெரியவர்கள்லாம் நம்ம விட்டு சென்ற பின், நம்ம இந்தியாவுக்கு இப்போ நம்ம விசிட் எல்லாம் நம்ம போறப்போ அவங்க எல்லாம் அங்கங்க சில பொருட்களா நிறைஞ்சிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, அம்மாவை இழந்த பெண்கள், இப்ப என்னைய மாதிரி இருக்குன்னா போனா அம்மா உபயோகித்த பாத்திரங்கள், அதை தொட்டு அம்மா அந்த கரண்டியில பரிமாறினது, அதையெல்லாம் இப்போ நம்மளுடைய தம்பி குடும்பம் அதை பயன்படுத்துறப்போ அதுக்கு ஒரு உயிரே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அது மாதிரி என்னுடைய மாமியாரினுடைய புடவைகள் காய போடுற அந்த கம்பி, இன்றும் நான் பெங்களூருக்கு போறப்ப அந்த கொடியில இன்னைக்கு வேற வேற துண்டுகள் தொங்கும் பொழுது எங்க மாமியாருடைய வண்ண புடவைகள், பச்சை புடவையும் மஞ்சள் புடவையும், சோ அப்படித்தான் எனக்கு நீங்காத கதகதப்பா எங்க அப்பா படுத்த கட்டில்னு அவ்வளவுதான் இந்த கவிதையில ரொம்ப அழகா சொல்லி அந்த நினைவுகளுக்கு அழைத்து சென்றீங்க. அடுத்து சொல்ல போனா, கிளைகளை இணைக்கும் சிலந்தியின் முயற்சி, மரத்தில் வளைகள். இது எப்படின்னா, இத மனிதர்களுடைய மத்தியில நம்ம வச்சு பார்க்கலாம்.
சில கலகலப்பா பாசிட்டிவா பேசுறவங்கள்ட்ட ஒரு பெரிய கூட்டம் அவங்கள சுத்தி இருக்கும். நீங்க நிறைய விழாக்களுக்கோ சின்ன ஒரு கெட் டுகெதர் எங்க போனாலுமே ஜாலியா ஃபன்னா பேசுறவங்கள்ட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அது வந்து நம்ம எல்லாரையுமே ஒரு இணைக்கிறதா இதை இந்த நோட்ல நான் வச்சு பார்க்கிறேன். அந்த சிலந்தி வளை போல அவங்களுடைய பேச்சும் சிரிப்பும் பொன் சிரிப்பும் அந்த முகமும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வளை போல அன்பு வளையாக பின்னுவதாக நானும் நிறைய வளைகளில் அது மாதிரி சென்றிருக்கிறேன். என்னாலும் சில வளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நினைவு கூர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சில இந்த ஹைக்கூ கவிதைகள் ஒரு மாதிரி மனச பசஞ்சு என்ன மேனகா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. மெதுவாய் விளக்கும் கைகளின் கோர்வை முடிந்து போன காதல். சில குடும்ப நல வழக்கறிஞர்களுடைய இன்டர்வியூ நான் பார்த்தப்போ அந்த விவாகரத்து இன்டர்வியூ பத்தி சொல்றாங்க. சிலர் பொருளுக்காகவும் அடுத்த துணை தேடியும் போன விவாகரத்துக்களை தள்ளி வைத்து பார்த்தால் சில குடும்பங்கள் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா வந்து திருப்பி சேர்றதுக்கோ ஜாயின் பண்றதுக்கு ஒரு கோர்ட்டு வரைக்கும் வந்துருதுன்னு வேற வழி இல்லாம அந்த கைகள் அப்படியே பிரிஞ்சு போற ஒரு உணர்வை வந்து உங்க கவிதை ரொம்பவே கொடுத்தது. அந்த இன்டர்வியூவை நான் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப வருத்தமா இருந்தது. அவங்க ஏன் கோர்ட் எல்லாம் என்ன, அவங்க போய் திருப்பி சேர்ந்தா என்னங்கிற மாதிரி ஒரு உணர்வை தூண்டி விட்டது. அடுத்து வாசல் நிலைக்கும் பாட்டியின் கண்கள். கோடை விடுமுறை. கோடை விடுமுறை எல்லாம் வேண்டாம், நம்ம இந்தியா போயிட்டு திரும்புறப்ப அந்த பைபை சொல்லுவாங்க பாருங்க அந்த ஏர்போர்ட்ல. அது வந்து அந்த விடுமுறையாவது 1 மாசம் 2 மாசம் சில நாட்கள்னு திரும்பி நம்ம எல்லாம் அடுத்த வருஷம் தான் பார்ப்போம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம். அப்போ வந்து அந்த கண்கள் குளமாக தேங்கி அவர்கள் கண்களும் நம்முடைய குளமாகி தேங்கி நம்ம கண்கள் மூலம் பார்க்கிற மங்கலான அவர்களுடைய நினைவுகளை சுமந்து அந்த ஃபிளைட் ஃபுல்லா போய் அது வந்து ஒரு பெயின் தான். போறதுக்கு அவ்வளோ ஆசை இருக்கும், திரும்பி வர்றப்போ ரொம்ப வலிகளோட நம்ம பயணிச்சு வருவோம். திரும்ப இந்த நிகழ்கால இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் பிராக்டிக்கலா நம்மளால இருக்க முடியும். அது ஒரு கவிதை எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. மரத்தில் அசையும் தூளி, அம்மாவின் வாசம், அறுவடை நாள் தாலாட்டு. நிறைய குழந்தைகள் அந்த தூளியில அந்த பாடல்களை கேட்டு வந்ததா இருக்கட்டும், அது ரொம்பவே அழகா அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி எனக்கு காமிச்சது. நிறைய குழந்தைகள், நான் இதை சினிமாக்கள்லையும் சில இதுல எல்லாம் நான் பார்த்திருக்கேன் நானு. சோ அது ஒரு இசையுடன் கூடிய அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு, அதே நேரத்துல ஒரு அறுவடை நாள் பத்தின நீங்க பதிவு எல்லாம் பண்ணியிருக்கீங்க. வீட்டு கதவு திறந்ததும் நுழையும் அம்மாவின் வாசம். சோ அந்த இதெல்லாம் வந்து அப்படியே என்ன சொல்றது மெல்ட் ஆகுதுங்க. அது ஒரு விவரிச்சு அதை பத்தி பேசுறப்போ கிட்டத்தட்ட அழுதுருவோமோ, அது அம்மாவை பத்தின சென்டிமெண்ட்ங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி மனசை உடைக்கிற ஒரு விஷயங்களா பார்த்தேன். ரொம்பவே டச்சிங்கான சரி இந்த கவிதைகள் ரொம்ப ஆழமா ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசியா ஒண்ணு ஜாலியா சொல்லணும்னா, இலைப்படகில் ஒற்றை எறும்பு சுற்றுப்பயணம். எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நீங்க வந்து ஒரு மூடுக்கு நீங்க போங்க. ஒரு நல்ல கிரீன் வாட்டர், சுத்தியும் அருமையான பச்சையும் மஞ்சளும் நிறைந்த பூக்களும் மரங்களும் நிறைந்த ஒரு மௌனமான நேரம். கண்களை மூடி ரசிங்க. இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும், யார்கிட்டடா லிஃப்ட் கேட்கறதுன்னு எல்லாரும் பார்த்தா பெருசு பெருசா நிக்கிறாங்க. யாரும் குனிஞ்சு நம்மள பாக்குற மாதிரி இல்ல. தவிச்சிட்டு டென்ஷனா காத்துட்டு இருக்கிற ஒரு எறும்புக்கு வந்தது பாருங்க ஒரு இலை. அது வந்து ஒரு படகா அதுக்கப்பட்டது. டக்குன்னு அதுல ஏறி குதிச்சு உக்காந்து உல்லாசமா அது பயணம் போகுது. இப்ப தெரியுது அவங்க மனக்கண்கள்ல, மேனகா உங்க கவிதை வெற்றி அடைஞ்சது. இப்படி ஒரு உல்லாச பயணத்தோட நீங்க வந்து எங்களை நிறைய மனசு அப்படியே போயிட்டு அம்மாட்ட போயிட்டு பாட்டிட்டு போயிட்டு லீவுக்கு போயிட்டு ஃபிளைட்டுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு உல்லாச படகுல கொண்டு போய் அழகா நிறுத்திருக்கீங்க. நிறைய கவிதைகள் டச்சிங்கா ரசிக்கிற மாதிரி, உடைந்து போற மாதிரி, நட்பை விவரிக்கிற மாதிரி எல்லாமே அருமையா இருந்தது. நான் உங்கள்கிட்ட தனியா பேசுற எல்லா கவிதைகளும் இப்போதைக்கு நேரமின்மை காரணமா இந்த கவிதைகளை மட்டும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்ட நேரத்துல இந்த உணர்வு குவியல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஹைக்கூல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்க எழுதின கவிதைகளை படிக்கும் பொழுது நம்மள அறியாமலே அது நம்மள எங்கேயோ அசைச்சு ஒண்ணு கண்ணீர் வர வைக்கும், இல்ல சிரிப்பு வர வைக்கும், இல்ல ஒரு மௌனத்தை கொடுக்கும், இல்ல எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, அப்படியே அமைதியா இருக்கும்.
ஒண்ணுமே ஏன்னா நம்மளால வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு ஆழத்துக்கு போயிருவோம். நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த விவாகரத்து கோர்ட்ல நம்ம எத்தனையோ திரைப்படங்கள்ல நமக்கும் தெரியும் அவனும் நடிக்கிறான்னு சொல்லிட்டு நடிகர்கள் பிரிஞ்சு போனாலே நமக்கு ஒரே ஃபீல் ஆயிரும். டேய் சொல்லிருடா, எப்படியா சேர்ந்துருங்கடாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்போ ஒரு கற்பனையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கே ஒரு உண்மையான ஒரு மனித நேயம் எல்லா மனிதர்களுக்கும் அடி ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. வேணா வெளியில வேணா கொஞ்சம் கோவக்காரங்களா இருக்க மாதிரி காட்டிப்பாங்க, பெரிய இது பண்ற மாதிரி, ஆனா அடி மனசுல எல்லாருக்கும் அந்த கருணை குணம் இருக்கும். அவங்கள அறியாமலே நினைப்பாங்க. அது மாதிரி அந்த கடைசியில ஒரு இது சொன்னீங்க பாருங்க, ஒத்துனோடு ஒரு உருவம் நிமிர்ந்து பார்த்தா எவனாவது வரமாட்டானா உதவிக்குன்னு இருக்கும்போது அந்த ஒத்த இலை நச்சுன்னு அதை கூட்டிட்டு போகுது பாருங்க டூருக்கு. அதுவும் அது ஒரு நம்ம எப்படி சொல்றதுன்னா மிதத்தல் விதிதான் அங்க. அது சுகமா அது போறத காட்சியை எல்லாரும் கண்ணு மூடி ரசிச்சு பாருங்க. அதுதான் முறையாக ஒரு கவிதையை ரசிக்கக்கூடிய விதம். நம்ம ஒவ்வொரு கவிதையும் நானும் படிச்சேன் அப்படின்னு சும்மா கடந்து போக கூடாது. அந்த ஒரு கவிதையும் உள்வாங்கி, மாடு எப்படி கச்சப்பச்சன்னு எல்லாத்தையும் தின்னுட்டு ஓரமா உட்கார்ந்து அசை போடுமோ, அது மாதிரி எந்த ஒரு கவிதைகள் கொடுக்கப்பட்டாலும் நிதானமாக அசை போட்டு உள்வாங்கி பேசுவது ஒரு சிறப்பு. அதை நீங்க மிகச் சிறப்பாக செஞ்சிருக்கிறீங்க. உங்கள் இருவருக்கும், இந்த கவிதைகளை படைத்த மேனகா அவர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மேனகா, உங்களுக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற எல்லா பணிகளுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி, பெருமை கொள்கிறேன். நன்றி நன்றி. அடுத்ததாக இப்ப யார் வராங்கன்னு பார்க்கலாமா? இப்ப கனிமொழி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட கவிதைகள் நளினி அவர்களுடைய கவிதைகள். வாங்க கனிமொழி. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த வாய்ப்பை வழங்கிய தோழி ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. முதல்ல இந்த ஹைக்கூ எல்லாரும் எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஊக்கம் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கூட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வேலைப்படுவா இருக்கு, எழுத முடியுமான்னு தெரியல. இல்லை, எழுதுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதை எழுதியதால் இப்படி ஒரு திறனாய்வு அரங்கில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதற்கு முதலில் நன்றி. அடுத்து என்னுடைய கவிதைகளை திறனாய்வு செய்து தோழர் ராஜீவாஞ்சிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ தோழர் நளினி அவர்களுடைய கவிதைகளை, ஹைக்குகளை பற்றி பார்ப்போம். நளினி அவர்கள் தொடர்ந்து கவிதைகள் எழுதி கொண்டு வருபவர். வல்லினச்சிறகில் அப்படின்ற ஒரு கவிதை இதழின் மூலம் நிறைய கவிதைகள் அவங்க எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்மையில் ஃபெட்னால தான் அவங்கள நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இலக்கியத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவருடைய ஒவ்வொரு ஹைக்குகளையும் படிக்கும் பொழுது அதில் இயற்கை அழகும் காதலும் அப்படியே கொட்டி கிடக்குன்னு தான் சொல்ல முடியும். சில இடங்கள்ல அறிவியல் செய்திகளையும், ஒரு ஹைக்குக்குள்ள வெறும் ஒரு இயற்கை சார்ந்த அழகியலையும் காதல் உணர்வையும் மட்டும் இல்லை, அறிவியல் சார்ந்த செய்திகளையும் சொல்ல முடியும் அப்படின்றதையும் இவங்க ஹைக்குக்குள்ள பார்க்கலாம். எனக்கு நிறைய ஹைக்குகள் அவங்க எழுதினதுல எல்லாமே ரொம்ப சிறப்பான ஹைக்குகளாக இருந்தாலும் கூட நேரமின்மை காரணமாக முக்கியமான சில ஹைக்குகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் எனக்கு முதல் ஹைக்குவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நினைத்தவர் முகங்காட்டும் மாயக்கண்ணாடி நிலா அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாம் எப்போவுமே பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, ஹைக்குல முதல் 2 வரிகளை படிச்சுட்டு நாம் அந்த 3வது வரியை என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு நாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு முன்னர் பேசியவர்கள் கூட அதை மிக அருமையாக உங்களிடம் விளக்கினார்கள். நான் அதை படிச்சுட்டு யோசிச்சேன், அப்படி ஒரு மாயக்கண்ணாடி எங்க இருக்க முடியும்? நினைத்தவருடைய முகத்தை உடனே காட்டக்கூடிய மாயக்கண்ணாடி எங்க இருக்க முடியும்? அப்போ அந்த நிலா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நிறைய செய்திகள் நினைவுக்கு வருது. நிலான்னா பொதுவாக சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல பாட்டி வடை சுடுறாங்க, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னுவாங்க. ஒரு சில கதைகள் பார்த்தீங்கன்னா முயல் அங்கே இருக்கும், அதோட காது தெரியுதா, முயல் காது தெரியுதா அப்படிலாம் சின்ன வயசுல கேட்டது உண்டு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம பள்ளியில படிக்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் பத்தி நாம தெரிந்து கொண்டோம். அப்போ நிலால நிலா போன்ற முகம்லாம் பெண்களுக்கு ஓமையாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நிலா இல்லை, அதுல பள்ளம் மேடுலாம் இருக்கு அப்படின்ற அந்த அறிவியல் செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு ஹைக்குக்குள்ள நமக்கு நீங்க ஒரு அந்த மொழி படம் நினைக்கிறேன், எனக்கு நினைவு சரியா இருந்தா அதுலதான் வரும் இல்லையா, நீங்க யாரையாவது மிஸ் பண்றீங்கன்னா நிலாவை பாருங்க அவங்க தெரியும் அப்படின்னா, எனக்கு அந்த படத்துடைய இதுதான் நினைவுக்கு வந்தது. அதுதான் அந்த ஹைக்குகளுடைய சிறப்பே. நம்ம எங்கேயோ எப்போவோ ஏதோ ஒண்ணு கேட்டிருப்போம், அதை டக்குன்னு நமக்கு ஒரு மின்னல் போன்று நம்முடைய நினைவில் கொண்டு வரக்கூடிய சிறப்பு ஹைக்குகளுக்கு உண்டு. நாம யாரையாவது
அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அதுவும் நமக்கு அது நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன். நாம கடல் கடந்து இருக்கோம். சில நேரங்கள்ல நம்ம உறவினர்கள வந்து பார்க்கணும்னு தோணும். அம்மாவ பார்க்கணும்னு தோணும். அப்போ அம்மா அப்படின்னும் போதே அந்த நிலவும், அம்மாவும் எப்பவுமே வந்து நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஒரு தொடர்பு இருக்கு 2 பேருக்கும். அப்போ எனக்கு நளினியோடைய அந்த முதல் ஹைக்கூவை படிக்கும் பொழுதே எனக்கு நிறைய நினைவுகள். அத வந்து எத முதல்ல சொல்றது, எத பின்னாடி சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஹைக்கூ அது. அதேபோல நம்ம பொதுவா சொல்லுவோம். யாரையாவது திட்டினோம்னா அப்படின்னு என்ன பயன்படுத்துவோம்? "நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானி உனக்கு இவ்வளோ திமிரா?" அப்படின்னுவோம். ஆனா அவங்க வந்து அவ்வளோ அழகா அத கவிதை அந்த ஹைக்கூக்குள்ள சொல்றாங்க. "காட்டில் அடைமழை, சிறு ஜீவன்கள் ஒதுங்கிட காளான் குடை." காளான் கொடைய நாம இப்படி யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். அது ஏதோ ஒரு கொடை. நெறைய இடங்கள்ல அது விஷம் இருக்கக்கூடிய காளான், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ஓ! காளான் கொடையும் சாப்பிடலாம் அப்படின்றதே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது, அதுக்கு கீழ ஒரு சிறு சிறு ஜீவன்கள் கூட இருக்குது. சில உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம். "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" அப்படின்னு ராமலிங்க அடிகள் சொல்லுவார் இல்லையா? எனக்கு அந்த ஒரு வரி தான் நினைவிற்கு வந்தது. மிக சிறப்பான ஒரு ஹைக்கூவாக அதை கருத முடியும். ஏன்னா ஹைக்கூவினுடைய மற்றொரு தன்மையே உயிர்நேயம் என்பதும் அதுக்குள்ள இருக்கு. எப்படி பருவ மாற்றங்களை பற்றி அது பேசுகிறது ஹைக்கூ. அதேபோல இந்த உலகத்துல கல் அப்படின்ற ஒரு கல்லுன்னு ஒண்ணு இருக்கு, மலர்ன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, கல்லுக்கு வந்து ரொம்ப கீழானது, அது உயிரற்றது. மலர் வந்து ரொம்ப அழகானது அப்படின்ற அந்த எண்ணம்லாம் ஜென் தத்துவம் என்ன சொல்லுது? எல்லாமே ஒன்றுதான். அதுதான் அந்த ஹைக்கூவினுடைய முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஹைக்கூவை படிக்கும் பொழுது அதுதான் நினைவுக்கு வந்தது. ஒரு காளான் குடைன்றத நம்ம எப்படி வசவுக்கு சில நேரத்துல அத பயன்படுத்துறோமோ, அத தாண்டி அது வந்து சில உயிரினங்களுக்கு குடையாக இருக்கிறது அப்படின்ற அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்னொரு இதுவும், நம்ம நம்ம வீட்ல வந்து ஒட்டடை இருக்கும் எப்பவுமே. ஒட்டடைலாம் இருக்கும்போது நாம அத பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டோம். எங்கேயாவது வந்து சிலந்தி வலை பின்னி இருந்தா என்ன பண்ணுவோம்? அத உடனே எடுத்து தொடப்பத்துல எடுத்து எடுத்து போட தான் பார்ப்போம். ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு ஹைக்கூ எழுத முடியும் அப்படின்றத இவங்களுடைய ஹைக்கூ படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். அது ரொம்ப அழகா இருந்தது. "பட்டு நூலில் வைரமணிகள்." பட்டு நூலில் வைரமணிகள். பட்டே வந்து ரொம்ப விலை உயர்வானது. அதுக்குள்ள வைரமணிகளா? என்னவா இருக்கும்? ரொம்ப விலை உயர்ந்த பொருள் ஏதோ சொல்லப் போறாங்க அப்படின்னு நம்ம நெனச்சு பார்த்தா, மழை நனைத்த சிலந்தி வலை. அந்த அந்த கற்பனை, மழை நனைத்த சிலந்தி வலை, அது வந்து பட்டு நூலில் வைரமணிகள் போல மின்னுகிறது அப்படின்ற அந்த கற்பனை, ரொம்ப சிறப்பான ஒரு கற்பனை மட்டும் கிடையாது. ஒரு சிலந்தி வலையை இவ்வளவு அழகுள்ளதாகவும் பார்க்க முடியும் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த பார்வை, அதுவும் ரொம்ப முக்கியமானது. எனக்கு அத படிக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஹைக்கூ பத்தியெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, கவிக்கோ அவர்களுடைய ஒரு உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரு தான் சொல்லுவாரு, நம்மளுடைய நெடுநல்வாடையிலேயே அந்த ஹைக்கூக்கான தன்மை, அது நீண்ட பாடல்கள் தான். இருந்தாலும் அந்த ஹைக்கூக்கான தன்மை சில இடங்கள்ல இருக்கும். அப்படின்னிட்டு ஒரு இடத்துல குளிர்காலத்துல விசிறிய பயன்படுத்த முடியாது. அதனால அத அப்படியே மாட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து சிலந்தி வந்து வலை பின்னி இருக்கும். அதுல கூட ஒரு ஹைக்கூவினுடைய தன்மை இருப்பதாக கவிக்கோ அவர்கள் பொருத்தி பார்த்து சொல்லியிருப்பார். எனக்கு அந்த வரிகள் தான் நினைவுக்கு வந்தது. ஒரு சிலந்தி வலை, அதுக்குள்ள வந்து வைர மணிகள் மின்னுவது போல இருக்கு. ஆஹா! எவ்வளோ அருமையான ஒரு கற்பனை. அம் வாழ்த்துக்கள் நளினி அவர்களுக்கு. அப்படி ஒரு கற்பனையான, ஒரு அருமையான ஒரு ஹைக்கூவை தந்ததற்கு. இன்னொரு இடத்துல இந்த மகரந்த மையங்கள், மகரந்த மையங்கள் அப்படின்னு ஒரு ஹைக்கூக்குள்ள கொண்டு வர முடியுமா? அப்படின்றதே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா, அந்த மகரந்தம் அப்படின்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா, இந்த தாவரங்கள் எப்படி வந்து தொடர்ந்து இங்க இந்த உயிரினத்துல வந்து சுழன்று கொண்டே இருக்க முடியும்? அப்ப அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அத பற்றி எழுதும் பொழுது, "வடிவியல் துல்லிய அழகு, வடிவியல் துல்லிய அழகு, மலர்களில் மகரந்த மையங்கள், கணித மேதை இயற்கை." நாம சொல்லும்பொழுது பொதுவா என்ன சொல்லுவோம்? கணித மேதை ராமானுசர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இயற்கை வந்து ஒரு கணித மேதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அப்படிதான். அத படிக்கும்போது தான் புரிஞ்சுது. நீங்க அந்த மகரந்த இதுவ பார்க்கும்பொழுது, உண்மையிலேயே அது மையம் மாரி தான் இருக்கும். நீங்க அந்த மலருக்குள்ள பார்க்கும்பொழுது, ரொம்ப அழகா அது ஒரு வடிவத்துல, அத நீங்க நல்லா உற்று நோக்கி பார்க்கும்பொழுது, ஆமால்ல, அது ஒரு மையம் போல தான் இருக்கு. அப்படின்றது எனக்கு அந்த ஹைக்கூ படிக்கும்பொழுது, ஏன்னா நெறைய தடவ ஒரு ஹைக்கூவ நம்ம திரும்ப திரும்ப படிப்போம் இல்லையா? அது
அந்த எழுதினவங்களுடைய எண்ணத்தோடு பொருந்தி போகுதா அப்படின்றது ஒண்ணு. 2வது நாம படிக்கும் பொழுது நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள். பொதுவா ஹைக்கூ வந்து அந்த காட்சிப்படுத்துதல் அப்படின்றது தான் அதுல ரொம்ப முக்கியம். அது நம்ம என்ன பார்க்குறோமோ அத அப்படியே சொல்லுவோம். அதுக்குள்ள அவங்களுடைய கற்பனையாக இருக்கலாம், இல்ல அதுக்குள்ள ஒரு கருத்தாக இருக்கலாம். அத வந்து ரொம்ப அழகா அவங்க இயற்கையை கணித மேதை அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது. அதே போல நிறைய ஹைக்கூக்கள்ல சொல்லும் பொழுது பருவநிலை மாற்றங்கள் குறித்து சொல்லுவாங்க. பருவநிலை மாற்றங்கள் நாம ஊர்ல சின்ன வயசுல படிக்கும் பொழுதெல்லாம் 4 பருவங்கள் இருக்கிறது அப்படின்னு படிச்சிருப்போம் ஜியாகிரபில. ஆனா நான் படிக்கும்போது யோசிச்சிருக்கேன், இது என்ன பனிக்காலம்னு சொல்றாங்க, இளவேனில் காலம்னு சொல்றாங்க, நம்ம ஊர்ல எதுவுமே நம்ம பெருசா பார்த்ததே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணும். நமக்கு இருந்த ரொம்ப விளையாட்டுக்கு சொல்லுவோம், நம்ம ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டா ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். அதுவும் சென்னையில இருந்து வர்றது எங்களுக்கு இந்த 3 தான் தெரியும். இந்த பருவங்கள்ல இவ்ளோ அழகா இருக்கும்ன்றதே இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வரும்பொழுது தான் அப்பதான் அப்ப நம்ம படிச்சதெல்லாம் இந்த ஊரு ஜியாகிரபியா தான் நம்ம படிச்சிருக்கோம் போல. இந்த அழகா வந்து இந்த இளவேநீர் காலம், அப்புறம் மழைக்காலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பனிக்காலம், இதெல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கு அப்படின்றதையே புரிந்து கொண்டோம். அத வந்து ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. விரிந்த புல் போர்வை. புல் வந்து போர்வை போல இருக்கு. பொன்னிற மலர்கள். இது 2மே வந்துட்டா அது என்னது? அங்க வசந்தம். வசந்தம்னா இளவேநீர் காலம். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பருவத்தையும் சொல்றாங்க. 2வது ஒரு இளவேநீர் காலம் அப்படின்றது ஒரு புது வரவு. பனிக்காலம்லாம் முடிந்து இங்க பொதுவாவே அந்த காலநிலைக்கு வந்து மனதினுடைய உணர்வுகளை, அந்த மனதினுடைய சமநிலையை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் அந்த பனிக்காலத்துல இருக்கும்போது தெரியும், நம்மளே வந்து ரொம்ப சோகமா இருப்போம். ஏன்னா வெளியில போறதுக்கே பிடிக்காது, தூக்கமா வரும். அப்படி இருக்கும்போது அந்த இளவேநீர் காலம் வரும்பொழுது மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா பறவைகள் பாடும், அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும்போது நமக்கும் இயங்கணும்னு தோணும். அத வந்து இந்த ஹைக்கூவை படிக்கும் பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது. இது போல நிறைய ஹைக்கூக்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனந்தி வந்து திரையில வந்துட்டாங்க அப்படின்னும் போதே சரி நேரம் முடிவுக்கு வருது அப்படின்னு பொருள். ஒரே ஒரு ஹைக்கூவோட நான் நிறைவு செய்யலான் இருக்கேன். வெட்டப் போகிறார்கள் நாளை, அவர்களுக்கும் நிழல், மரத்தின் கருணை. என்ன ஒரு அருமையான ஒரு கவிதை. அந்த மரங்களை போல நம்மால் வாழ முடியும் என்று சொன்னால் அதுதான் இந்த வாழ்விற்கான ஒரு வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டயும் அப்படி இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லார்கிட்டயும்லாம் நீங்க வெட்டுங்க பரவாயில்ல நான் நிழல் தரேன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தருக்காவது நம்மால அப்படி இருக்க முடியும் இல்லையா? அதை கூறி இந்த சிறப்பான ஹைக்கூக்களை படைத்த கவிஞர் நளினி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிகச் சிறப்பு. முதல்ல இந்த கவிதைகளை கொடுத்த நளினி அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துகள். அதை அழகாக ஆய்வு செய்து அவர்களுடைய கூடுதல் கருத்துக்களையும் சேர்த்து அவங்க சொன்ன மாதிரி ஹைக்கூங்கிறதே வந்து காட்சிப்படுத்துதல். கற்பனைங்கிறது அதுல வந்து நம்ம கற்பனை, ஊமை அதெல்லாம் கடந்து காட்சிப்படுத்துதல் தான் அங்க ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அழகா அந்த பட்டு நூலில் வைரமணிகள் நானும் ரொம்ப ரசிச்ச கவிதை அது. ஏன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த வடிவேலு மாதிரி பாணியில கேட்கணும்னா, அங்க வந்து அங்கே மழையில் உதிர்த்து விடப்பட்டதுல அங்கே எஞ்சி இருக்கக்கூடிய அந்த துளிகள் அதை ரொம்ப அழகாக நுணுக்கமாக கவனித்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வெட்டப்பட்டவனுக்கும் நிழல் கொடுக்கக்கூடிய மரத்தை பத்தி பேசும் பொழுது எல்லாரும் அப்படி இருந்துட்டா இங்க ஏன் கனிமொழி சண்டை வருது, சத்திரம் வருது, யாரோ ஒருத்தருக்காகவாவது அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இதை நிறைவு செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஆழமான இந்த திறனாய்விற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துகள். மகிழ்ச்சி. இருவருக்கும் மீண்டும் வாழ்த்துகள். இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய நிறைவு கவிஞர் நான் வந்து எடுத்திருக்கிறது கல்பனா அவர்களுடைய கவிதைகள். கல்பனா அவர்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சரி அவங்களையும் திரையில கொண்டு வந்துருவோம். கல்பனா அவர்கள் வந்து 25 ஆண்டுகளாக அவர்கள் யோகா மற்றும் தியான பயிற்சியில இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் அவங்க வந்து 2 ஆங்கில நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம நூலினி பதிப்பகம் வழியாகவே ஒளித்துளிகள் ஹைக்கூ நூல், சாளரத்தின் வழியே சூரியன். அது நல்லா இருக்குல்ல, அந்த தலைப்பே பாக்குறதுக்கே நமக்கு என்னென்னவோ கற்பனை விரியுது. அது ஒரு லிமரைக்கு நூல். நிலா மகள் தன்முனை கவிதை நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப திருக்குறளின் ஒரு மீள் வாசிப்பாக வீடுங்கிற ஒரு நூலையும் எழுதிட்டு வராங்க. இவர்களுடைய கவிதையை நம்ம பார்ப்போம். நிறைய நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் கொடுத்த அந்த 24மே சிறப்பு தான். நேரத்து நேரமே கருதி கொஞ்சம் தான் நம்ம சொல்ல போறோம். முதல் கவிதையாக நான் முதல்ல எடுத்த உடனேயே நச்சு சரிதான் போங்க கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, தனித்து வந்த பின் விடுதலை உணர்வில்
தனித்து வந்த பின் விடுதலை உணர்வில் யாரா இருக்கும் இவங்களுக்கு விடுதலை அப்படின்னா நமக்கு என்னென்னவோ கற்பனைகள் யோசிப்போம். இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிறகடிக்கும் சருகு. எவ்வளவு ஒரு வாழ்வியல் நுணுக்கம் பாருங்க. சருகுகள் மட்டும்தான், அது ஏற்கனவே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அது அந்த மரத்துல ஒட்டிக்கிட்டு அந்த கடைசி அந்த லாஸ்ட் ஹோப் அந்த மாதிரி அந்த கடைசி நம்பிக்கையும் அடடா போய் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல அது விடுதலை உணர்வில் மகிழ்கிறது. அது பாருங்க என்ன ஒரு முரணான ஒரு நுணுக்கமான பார்வை. அதை ரொம்ப ரசிச்சேன். அந்த சிறகடிக்கும் சருகை கண்டு ரசித்தேன், வியந்தேன். இத மாதிரி நம்ம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படின்னு குறைபாடக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அது வாழ்க்கையே முடிஞ்ச பொழுதும் அது மகிழக்கூடிய, எனக்கு விடுதலை விடுதலைன்னு அது சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்த ஒரு கவிதை பாருங்க. காகிதம் எழுப்பும் ஓசையில்லா விசும்பல். அடடா, யாரு என்ன செஞ்சாங்க, அத ஏன் அழுவுது அது அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குதா? அதுவும் காகிதம் எழுப்புதான், ஓசை இல்லாத விசும்பல். அத போய் அழ வச்சிருக்காங்களே, யாரா இருக்குங்கும் பொழுது அங்க வெட்டப்பட்ட மரம் அப்படின்னு ஒரு பதில கொடுக்குறாங்க. அது வெளியில சொல்ல முடியாம, இப்ப கூட சொன்னாங்க பாருங்க முந்தைய கவிதையில, அவன் வெட்டுறவனுக்கும் பாவம் அது நிழல் கொடுக்கும், அது எவ்வளவு அப்பாவியா இருக்குது இயற்கை அப்படிங்கிற மாதிரி இங்கே அது வெட்டிட்டான். அதனுடைய உள்ளுக்குள்ள அது அழக்கூடிய அந்த ஓசையில்லா விசும்பல் நம்ம உபயோகிக்கிற எல்லா காகிதங்களிலும் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் மௌனமாக அதனுடைய அழுகை ஒலிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு கவிதை பார்ப்போம். கரையை துடைக்க பார்க்கிறேன், கைக்கு எட்டவில்லை. ஐயோ பாவம், ஏதோ கிளீனிங் குரூ என்னத்தையோ மேல ஒட்டிட்டு இருக்கத தூசி கண்டா அதை எடுக்க பாக்குறாங்களா, கரையை துடைக்க பாக்குறாங்களா, எதுவும் உடுத்திட்டு போன ஜாக்கெட்ல ஏதாவது கொட்டிருச்சா, டீ கொட்டிருச்சா, காஃபி கொட்டிருச்சான்னு என்னென்னமோ நம்ம யோசிக்க வைக்கும். தூரத்து நிலா. இப்ப கூட சொன்னோம் இல்லையா, பெண்களை நிலவுக்கு ஒப்பாக எத்தனையோ கவிஞர்கள் பாடியிருக்காங்க. நல்ல நுணுக்கமா பார்த்தா, ஏய் நான் நிலா மாதிரியா இருக்கேன் அப்படின்னு நம்ம நியாயமா கோவம் தான் படணும். அது அப்படியே குண்டும் குழியுமாக இருக்கும். அது அந்த பள்ளங்கள் எல்லாம் அந்த பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்அப்ல பாத்தீங்கன்னா, பத்தியா என்ன காண்ட்ல இருந்தா என்ன போய் நிலான்னு சொல்லியிருப்பான், நியாயமா கோவம் தான் படணும் நம்ம. அதுல சொல்லுவாங்க, இந்த அது ஏதோ ஒண்ணு ஒரு விலங்கினம் தான், எல்லாரும் திட்டும் பொழுது அதை சொல்லி திட்டுறது உண்டு. அத உண்மையிலே ஒருத்தன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கோவமே வந்திருக்கு. டேய் அது எவ்வளவு கேவலமா இருக்கு, என்ன அதை சொல்லி திட்டினியாங்கிற மாதிரி இங்கே கரையை துடைக்க பார்க்கிறேன், கைக்கு எட்டவில்லை. அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலாவில் இருக்கக்கூடிய கரையை துடைக்க பார்க்கறாங்கிற அந்த காட்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை ரசித்தேன். அடுத்ததா பாருங்க, அடிதடி சண்டையில் காதுகள் கிழியும், சட்டை கிழியும் தெரியும் நமக்கு, ஆனா காது கிழிஞ்சிருச்சான். அப்படி என்னத்த அப்ப பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டு யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இடி முழக்கம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அந்த இடி முழங்கக்கூடிய அந்த சத்தம் சில நேரம் பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள பாதுகாப்பா தான் இருப்போம், நம்மளையும் அறியாம நம்மள தூக்கி போடும் அந்த சத்தம். அந்த ஒரு பயத்தை உருவாக்கும். அந்த டமால் டிம்ல போடுற வெடி மாதிரி சத்தத்தை போடும். அது அந்த காதுகள் கிழியக்கூடிய அங்க வானத்தில் நடக்கக்கூடிய அடிதடி சண்டையை பற்றி அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் கல்பனா அவர்கள். அடுத்தது பாருங்க, திரைகள் மறைத்தாலும் முகம் காட்ட துடிக்கும். உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும், நம்ம இந்த ஆண்டு விழா அப்போ நம்ம இந்த குழந்தைகளுடைய நிகழ்வுகளுக்காக நம்ம போய் உட்கார்ந்துருப்போம். அங்க அந்த ஸ்கிரீன் மூடி இருக்கும், லேசா திறந்து எட்டி பார்க்கும், வட்டமா மூஞ்சி மட்டும் குட்டி குட்டியா தெரியும் சில நேரங்கள்ல. அங்க மூடி இருக்கக்கூடிய அந்த திரைகள் வழியாக தன்னுடைய முகத்தை காட்ட துடிக்கக்கூடிய யாரு, குழந்தைகளா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அங்க நாடக நடிகர்களா யோசிக்கிறோம். முழு நிலா. அது அந்த திரைகள் மறைத்தாலும் தன்னுடைய மேகத்தை, அந்த மேக திரைகளை எல்லாம் அது விலக்கி விட்டு தன்னுடைய முகத்தை காட்டுகிறது அந்த முழு நிலா. ரொம்ப அழகான கவிதை, நான் ரசித்தேன். அடுத்ததா பாருங்க, உறவை தேடி தலை விரித்து காத்திருக்கும். ஐயோ, யாரையோ இழந்துட்டாங்களா, இல்ல யாருக்காவது காத்துட்டு இருக்காங்களா, கடைசி நேரத்துக்காவது பண்ண அந்த ரிச்சுவல்ஸ்க்காக வெயிட் பண்றாங்களான்னு என்னென்னமோ நம்மளத்தோட தலை விரிச்சு காத்திருக்காங்களா, என்னவா இருக்கும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஒற்றை பனை மரம். அத ரொம்ப அழகாக சம்பந்தமே இல்லாம ஒருத்தங்களை யோசிக்க வைக்கிறது தான் ஒரு கவிதையுடைய வெற்றியாக இருக்கும். அத ரொம்ப அழகாக இந்த ஒற்றை பனை மரம் விரிந்து தலைவிரித்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை, அது உறவினை தேடுகிறதாம். தனியா நம்ம சொல்லுவோம்ல, நீ ஒழுங்கா எல்லாரோடையும் இணக்கமா இரு, இல்லைன்னா ஒத்த பனைமரம் மாதிரி உன் வாழ்க்கை போயிரும்னு திட்டுவாங்க நம்மள. அந்த ஒற்றை பனை மரத்தை பற்றி இவர்கள் அழகாக கவிதையை செதுக்கி இருக்கிறார்கள். அடுத்ததா இவர்களுடைய கவிதை ஒண்ணு பார்ப்போம். ரயில் பயணம்.
சாளரம் ஓரம் என்னவா இருக்கும்? ஒரு வயசு பொண்ணு உட்கார்ந்து இருக்குதா, இல்ல ஒரு ஒரு மகளோ மகனோ தன்னுடைய பெற்றோர்களை பார்க்க போய்கிட்டு இருக்காங்களா, இல்ல காதலியும் காதலியும் எதிரெதிரில உட்கார்ந்து அவங்க காதலிச்சிட்டு இருக்காங்களா, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, துரத்தும் நிலா. நம்ம ரயில் பயணம், பேருந்து பயணம் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தா நம்ம கூடவே துரத்திக்கிட்டு ஓடி வருவது. அந்த துரத்தும் நிலா, அந்த காட்சியை அழகாக உபயோகிச்சிருக்கிறாங்க நம்ம கவிஞர் கல்பனா அவர்கள். அடுத்தது பாருங்க, பூசை முடிந்த பின் தனித்து விடப்படும். எனக்கு தெரியும் இது அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த பூசை முடிஞ்ச உடனே அந்த தேரெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல அங்கங்கே விட்டுருவாங்க. இல்லைன்னா அங்கேயே தெருவிலே அங்கங்க பூக்கள் எல்லாம் இறஞ்சு கிடக்கும். அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிட்டு வீணாக்குற தட்டுகள் இருக்கும், அதுதான் அங்கங்கே தனித்து விடப்படுகிறது. என்னெல்லாமோ யோசிக்க தோணும் நமக்கு இல்லையா? சாமி, அந்த சாமியை தூக்கி வச்சு கொண்டாடுற கொண்டாட்டம் என்ன, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறானே அதை அம்போன்னு தெருவுல விட்டுட்டு போகக்கூடிய காட்சி என்ன, அதை ரொம்ப அழகாக இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நான் மிகவும் ரசித்தேன். அடுத்ததா பாருங்க, சலசலக்கும் ஓடையில் ஒய்யாரமாய் பயணிக்கும். நம்ம அவங்க நான் நினைக்கிறேன் மேனகா அவர்களுடையதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஷீலா அவர்களுடைய இதை பத்தி பேசினாங்கன்னு நினைக்கிறேன். சலசலக்கும் ஓடையில் ஒய்யாரமாக பயணிக்கும். இல்ல ஷீலா மேனகாவை சொன்னது நினைக்கிறேன். அங்க ஒரு சுற்றுப்பயணத்தை பத்தி இலையில் பயணித்த எறும்பை பற்றி நம்ம பார்த்தோம். இவங்க என்ன சொல்றாங்க? அப்படி சலசலசலன்னு அழகா ஓடிட்டு இருக்கு. அங்க ஒய்யாரமா யாரு போயிட்டு இருக்கா? எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடிதான் நாங்க ஒரு கவிதையை பார்த்தோம். இலையில எறும்பு போகுது அப்படின்னு தான் நினைச்சீங்க. உடைந்த மரக்கிளை. எவ்வளவு அழகான காட்சி பாருங்க. அது பாட்டுக்கு ஜாலியா போய்கிட்டு இருக்கு. அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நான் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கேன், உல்லாச பயணத்துல போய்கிட்டு இருக்கேன்னு அந்த உடைஞ்ச மரக்கிளை பயணிக்க கூடியது. அந்த உடைஞ்ச மரக்கிளை யாரோ ஒருவருக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக கூட அது மாறக்கூடிய நிலை இருக்கு. அது எல்லாத்தையும் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய விதமாக இந்த கவிதையை நான் பார்த்தேன். அடுத்தது பாருங்க, கரை தொடும் அலை பேதமின்றி முத்தமிடும். ஆமா, எல்லாரு காலையும் தொட்டு தொட்டு தழுவி தழுவி அது விலகி விலகி போகும். கடைசியில எந்த இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கருப்பு கால்களை, அதுக்கு இவன் வெள்ளையா இருக்கா, இவ கருப்பா இருக்கா, குள்ளமா இருக்கா, குட்டையா இருக்கான்னு எந்த இன பேதமும் கிடையாது இயற்கைக்கு. அந்த ஒரு அழகான தத்துவம், அந்த அழகியலை கரை தொடும் அலை பேதமின்றி முத்தமிடும் கருப்பு கால்களை. அவன் கருப்பு, பிச்சைக்காரன், பணக்காரன், கோடீஸ்வரன், எதை பத்தியும் கவலை கிடையாது. யார் வந்தாலும் அன்போடு அரவணைத்து முத்தமிட்டு மீண்டும் தன்னிடத்திற்கு செல்லக்கூடியது அலை. அதை அழகாக சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள். கல் எரிந்ததும் கலங்கும் குளம். ஐயோ பாவம், அந்த கல்லை எரிஞ்சிட்டோம். நம்ம நினைக்கிறோம் தண்ணியில நமக்கு கோவம் வந்தாலும் சரி, நம்ம கடுப்புல இருந்தாலும் சரி, சும்மா கல் எடுத்து நொயின்னு அந்த கல்லுல குளத்துல எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சில பேர்லாம். அது எரிஞ்சாச்சு. கல் எரிந்ததும் கலங்கக்கூடிய குளம். அது வருத்தப்படுதாமா, அடிபட்ட வலி அப்படின்னு அந்த 3வது அடியில கொடுத்திருக்கிறாங்க. அது அந்த நம்ம நினைப்போம் தண்ணிக்கும் உயிர் இருக்கும், நம்ம செடிகளுக்கும் உயிர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த எரியப்பட்ட கல்லின் அந்த பாதிப்பில் அது கலங்கி அந்த குளம் அழுகிறது. அது எப்படி அடிபட்ட வலியில் துடிப்பதாக இவர் கற்பனை செய்து மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். நேரத்தின் அருமை கருதி இத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக ஒவ்வொரு கவிஞர்களுமே எல்லாருமே இப்ப பாத்தீங்களா, இப்ப இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. எல்லாருடைய கவிதையுமே ஒவ்வொரு தனித்துவம். இவங்க கவிதையில இவங்க இது ரொம்ப சூப்பரா பண்ணாங்க, இந்த கவிஞர் இது ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு எடுத்து சொல்ற மாதிரி இன்னைக்கு அப்படியே திகட்ட திகட்ட நமக்கு கவி மழைய பொழிஞ்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. கல்பனா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கிறேன். மிகச்சிறப்பு, நிறைய எழுதுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்தாச்சு. சுருக்கமாக தன்னுடைய வாழ்த்துறையை தருமாறு இவ்வளவு நேரம் பொறுமையாக இணைந்திருந்து கேட்ட நம்முடைய தமிழ் ஆர்வலர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்கண்ணா, உங்களுடைய வாழ்த்துறையை தாருங்கள். வணக்கம். வணக்கம். 7 பேருக்குமே வண்ண மயில்கள், வானவில் கவிஞர்கள் 7 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல பேசின ராஜி கனிமொழி எழுதின கவிதைகளை பற்றி பேசினாங்க. 5 கவிதைகளை பற்றி பேசினாங்க, ஜப்பானியர்கள் பற்றி. அது மிகவும் ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து வந்த நளினி ஆனந்தியோட ஹைக்கூ கவிதைகளை ஒரு 8 கவிதைகளை எடுத்து மிக நகைச்சுவையாக மிக அருமையாக சொன்னார்கள். அது ரொம்ப மிக அருமையாக இருந்தது. அடுத்து வந்த கல்பனா அவர்கள் ராஜி வாஞ்சியோட 9 ஹைக்கூ கவிதைகளை அழகாக வர்ணித்து
சொன்னது மிக மிக மகிழ்ச்சி. அடுத்து வந்த மேனகா சீலாரமணன். மேனகா வந்து ஒரு 14 ஹைக்கூ கவிதைகள், சீலாராமனோட 14 ஹைக்கூ கவிதைகள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த வந்த சீலா வந்து மேனகாவை பற்றி மிகவும் ரொம்ப நகைச்சுவையாக நிறைய நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி அழகா சொன்னாங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து வந்த கனிமொழி அவர்கள் நளினி எழுதிய ஹைக்கூ கவிதைகள் 6 ஹைக்கூ கவிதைகள், அதை அழகாக அவங்க சொன்னாங்க. கனிமொழி சொன்னது வந்து அவங்க நிறைய எடுத்துக்காட்டு இந்தியா பற்றி எல்லாம் வந்து நிறைய பேசினாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லி ஒவ்வொரு 5 6 சொன்னாலும் அது மிக மிக சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. மிகவும் நகைச்சுவையாகவும் சொன்னார்கள், மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்து வந்த ஆனந்தி அவர்கள் கல்பனாவுடைய ஒரு 11 ஹைக்கூ கவிதைகளை அழகாக வர்ணித்து சொன்னது மிக மிக மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாருமே வந்து அழகா எல்லாமே ஹைக்கூ கதை எல்லாமே அழகாக எழுதியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அதை ரசித்து படிச்சிருக்கீங்க, ரசித்து எழுதியிருக்கீங்க. கற்பனை பண்ணும்போது மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய 7 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் உங்களுடைய கவிதைகளை படிக்க மிக மிக ஆவலுடன் இருக்கிறேன். புத்தகம் கிடைக்கும் என்று கிடைத்தவுடன் நான் இன்னும் படிக்கிறேன். கட்டாயம் அனுப்பி வைத்து விடுகிறேன் அண்ணா. மிக்க மகிழ்ச்சி. இணைப்பில் இறுதி வரை இணைந்திருந்து அனைவரையும் அன்போடு வாழ்த்திய தங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக எல்லாமே எல்லா கவிதைகளும் அருமை. மிகவும் சிந்தனையும் இருந்தது, நெகிழ்வு இருந்தது, நகைச்சுவை இருந்தது, இயற்கை இருந்தது. ஸோ எல்லா கோணங்களிலும் மிக மிக அருமை. நன்றி அண்ணா, நன்றி. மீண்டும் இந்த அருமையான, அதாவது அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த முதல் பெண்கள் ஹைக்கூ தொகுப்பு என்ற வகையில் இந்த வலசை சென்ற வண்ண மயில்கள் பல இடங்களில் பெருமையோடு சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது. அந்த நூலை கையில் எடுத்து ஒவ்வொரு கவிஞரை பற்றி மற்றொரு கவிஞர் சிலாகித்து திறனாய்வு செய்தது. திறனாய்வு அரங்கமாக இன்று மிக சிறப்பாக அனைவரும் கேட்டு கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். இந்த ஒரு திறனாய்வு நிகழ்ச்சிக்கு நமக்கு ஏற்பாடு செய்ய களம் கொடுத்த நம்முடைய தமிழ் அமெரிக்க டிவிக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் இந்த நூலை மிக சிறப்பாக வடிவமைத்த நம்முடைய நூலேணி பதிப்பகம், அதன் உரிமையாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து மகிழ்கிறோம். அனைத்து கவிஞர்களுக்கும் என் அன்பும் வாழ்த்தும். இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். நன்றி.